ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய திவ்ய சரித்திரமான ராமாயண வைபவத்தில் பூர்வ சரித்திரத்தில் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து பகவான் பிரசரவண பர்வதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வசிக்க 3 மாதங்கள் கழித்து சுக்ரீவன் வராத பொழுது லக்ஷ்மண சுவாமியை அனுப்ப சுக்ரீவன் தாரையை விட்டு லக்ஷ்மணருடைய கோபத்தை சமாதானப்படுத்தி வானர சைன்யங்களோட கிளம்பி ராமபிரான் இருக்கிற இடத்துக்கு வர ஒரு பல்லாக்கில் வச்சு லக்ஷ்மண சுவாமியை தூக்கிண்டு வர ராமபிரானுக்கு லக்ஷ்மணர் பல்லாக்கில் வரதை பார்த்த உடனே மனசில் உள்ள அந்த கோபங்கள்லாம் மாறி போக அப்புறம் வந்தான் சுக்ரீவன். இதெல்லாம் நாம் நடந்துக்கிறத விஷயம். ஒரு கோபத்தில் இருக்கான்னா அந்த கோபத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விருத்தி பண்ணுற மாதிரி வளர்க்கிற மாதிரி செயல்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் காரணத்தை சொன்னான். வானரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு வானர சைன்யங்கள்லாம் வரத்துக்கு லேட்டாக போயிடுது. சுக்ரீவன் லேட்டாக போகலை, லேட் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் சுக்ரீவன் மறந்துட்டான் அப்படின்னு ராமர் நினைச்சார். சுக்ரீவன் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம்தான் ராமரை நினைச்சுட்டே இருந்தான் அப்படின்னு தார சொன்னான். அதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ பக்தி கிடையாது அவனுக்கு. பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் சதா சர்வ காலமும் ராமபிரானுடைய கருணையை நினைச்சு கண்ணீர் விடுவானாம் சுக்ரீவன். எப்பேற்பட்ட பிரபு! நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், என்னை எப்படி பகவான் உட்காத்தி வச்சிருக்கார், நான் என்ன பண்ணிவிட்டேன் பெருசா அவருக்கு கருணை, நான் என்ன பண்ணினேன் அவருக்கு, பகவானுடைய கருணையே கருணை அப்படின்னு நினைப்பான். மறக்கல்ல. சைன்யங்கள்லாம் அதாவது எங்கெங்கேயோ இருக்கு, குரங்கு கூட்டங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சு வரத்துக்கு லேட்டாக போயிடுது. அப்புறம் அந்த கூட்டத்தை 4ஆக பிரித்து 4 பகுதியாக பிரித்து 4 திசையிலையும் போகிறதுக்கு அனுப்புகிறான். எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன், 30 நாள் டைம், 1 மாதம். 30ஆவது நாள் சாயங்காலத்துக்குள்ள சீதை இல்லைன்னா சொல்லுறோம். சீதை இருந்தால் அந்த விஷயம் வேற. 31ஆவது நாள் கார்த்தால வந்து சீதை இல்லைன்னா கழுத்தை வெட்டுடுவேன் அப்படின்னு வானரங்களை கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காள். தென் திசையில் சவுத்தில் நிறைய தடயங்கள் இருந்ததுனால ஆஞ்சநேய சுவாமி, அங்கதன், ஜாம்பவான் இன்னும் பிரதான வானரங்களை தென் திசையில் அனுப்புகிறார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய விருந்து மாதிரி கொடுத்து ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு கிளம்புறார்கள். கிளம்பும்போது ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமபிரானை நமஸ்காரம் பண்ணி விடை பெற்று கொள்ள பகவான் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுத்தார் ஆஞ்சநேயர்கிட்ட. இதெல்லாம் ராமாயணத்தில் ஒரு விசேஷமான இடங்கள். முதல்ல பகவான் காட்டுக்கு கிளம்புறதே ஒரு பொட்டு கூட நகைகள் போட்டுக்கலேன்னு தான் சொன்னோம். அப்புறம் மோதிரம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தர்மங்களை நாம் மறந்ததுனால நமக்கு புரியல. பிரம்மச்சாரி அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும், கிரகஸ்தன்னா எப்படி இருக்கணும், சன்னியாசின்னா எப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சாஸ்திரம் விதிக்கிறது. பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் 1 மில்லிகிராம் கூட நகை போட்டுக்கக்கூடாது, கிரகஸ்தன் போட்டுக்கணும். அதுலேயும் பிரத்யேகமாக கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா எந்த நகை போட்டுக்கிறோமோ இல்லையோ மோதிரம் போட்டுக்கணும். கிரகஸ்தனுக்கு அடையாளம் அது. மனைவி இருக்கிறதுக்கு, கணவன் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்ரீமங்கல்யம் அடையாளமோ அது மாதிரி மனைவி இருக்கிறதுக்கு அடையாளம்ங்கிறது மோதிரம். இவ்வளோ இப்படி நான் சொல்கிறதே உங்களுக்கு அப்படியான்னு தோணும். அது ஒரு சாஸ்திரங்கிறதுனால தானே கல்யாணத்துக்கு முதல் நாள் மச்சிரனை விட்டு மோதிரம் போட சொல்கிறோம். மச்சிரனை விட்டு மோதிரம்னு ஒன்று போட சொல்கிறோம். ஒரு ஏழையாக இருந்தால் கூட
மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் போடுறா பத்தில, எதுக்கு? அவன் கிரகஸ்தங்கிறதுனால, அந்த தர்மத்தில் அவன் இருக்க போகிறான் அப்படிங்கிறதுக்காக பகவான் அந்த மோதிரத்தை தான் கயற்றி கொடுத்தார். ஜனகன் போட்ட மோதிரம் அது. சீதையை நீ பார்க்க நேர்ந்தால் ஹனுமன்னு ராமதூதன் அப்படிங்கிற அடையாளத்துக்காக இதை வச்சுக்கோ. ஒரு ஆச்சரியம், பதவியில பெரியவர் உயர்ந்தவன்னா அங்கதன் தான், யுவராஜா. அவன் கையில தான் அந்த மோதிரத்தை கொடுத்துருக்கணும். வயசுல பெரியவர்னு சொன்னா ஜாம்பவான் தான், அவர் கையில தான் அந்த மோதிரத்தை கொடுக்கணும். ரெண்டு பேரையும் விட்டுட்டு பகவான் ஆஞ்சநேயர் கூப்பிட்டு கொடுக்குறான். என்னத்தினால? இவர் தான் சமுத்திரத்தை தாண்டி சீதையை பார்க்க போறார் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு பகவான் கொடுத்தானா அப்படிதான் நமக்கு நினைக்க தோணும். ஆனால் ஆஞ்சநேயர் அப்படி சொல்லலை. தேனதத்தம் மகாத்மனா அப்படிங்கிறார். பகவான் கொடுத்தான், குதி வச்சு என்கிட்ட கொடுத்தான். எதற்கு? நான் தான் உங்களை பார்க்க போறேன் அப்படிங்கிறதுக்காக அல்லமா, நான் உங்களை பார்க்கணும்னு அவனோட கிருபேன். எந்த குரங்கு கையில கொடுத்திருந்தாலும் அது வந்திருக்கு. ஏன்னா பகவானோட சங்கல்பம். இத்தனை பேருக்கு மத்தியில என்ன பகவான் செலக்ட் பண்ணினது நான் தகுதி உள்ளவன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, என் மேல உள்ள கருணையினாலே. வாழ்க்கையில எந்த சம்பவங்கள் நடந்தாலும் இந்த நினைவு நமக்கு இருந்துட்டே இருக்கு. ஒரு பெரிய ஒரு பெருமை, பெரிய ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நாம் தகுதி உள்ளவர்கள்ங்கிறதுக்காக இல்லை, நான் தகுதி உள்ளவன் அதனால இது செய்யறேன் அப்படின்னு நினைச்சா உலகத்துல தகுதி உள்ளவா கோடி பேர் இருக்காங்க. தகுதிக்கு குறைச்சலே கிடையாது. இது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவா, எவ்வளோ பெரியவா, எத்தனை பேர் இருக்கா. இத்தனை பேருக்கு மத்தியில் நமக்கு பகவான் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொன்னா செய்யறதுக்கோ கலந்துக்கிறதுக்கோ அது பகவானுடைய கருணை. நம் தகுதியினால இல்லை, நம் சாமர்த்தியத்தினால, நம் சங்கல்பத்தினால அந்த காரியம் நடக்கல. பகவத் கிருபையினால நடக்கிறது, கருணையினால நடக்கல. இந்த எண்ணம் எந்த காரியத்தில் இருந்தாலும் ரெண்டு விஷயம். ஒன்று, அகம்பாவம் இருக்காது, அதனாலேயே பந்தப்பட மாட்டோம். லாப நஷ்டங்கள்ல நமக்கு அபேட்சை இல்லாததுனால நாம் அந்த கர்மாவினால பந்தப்பட மாட்டோம். ஆஞ்சநேய சுவாமிக்கு பகவான் கொடுக்க வானரங்கள்லாம் பெற்றுக்கொண்டு கிளம்பி செல்ல, கிழக்கு மேற்கு வடக்கு திசையில் போன வானரங்கள்லாம் 29வது நாளே வந்து சீதை இல்லைன்னு சொல்லிடுச்சு. தென் திசையில போன வானரங்கள்லாம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த நாள் தாண்டிடுச்சு, 30 நாள்ங்கிறது தாண்டிடுது. சீதையும் தெரியல. இப்ப திரும்பி போய் சீதை இல்லைன்னு சொன்னா சும்மா விடமாட்டான் சுக்ரீவன். முடிஞ்ச மட்டும் தேடுவோம்னு தேடிண்டே வரது. ஸ்வயம் பிரப அப்படின்னு ஒரு பெண்ணு ஒரு பூமியில ஒரு பெரிய குகைக்குள்ள தவம் பண்ணிட்டு இருக்க, இந்த குரங்குகளுக்கெல்லாம் பசிதாகம் ஏற்பட்டு அதற்குள்ள போய் சாப்பிட்டு அவளுடைய அனுகிரகத்தினால வெளியில வந்து மேற்கு சமுத்திரத்தின் கிழக்கு தெற்கு சமுத்திரத்தினுடைய எல்லைக்கு வந்துருச்சு. குரங்குகள் வந்த இடம்ங்கிறது நாகர்கோவில் பக்கம், சேது பந்தம் பண்ணினது ராமேஸ்வரம் பக்கம். குரங்குகள் வந்து பார்த்தது நாகர்கோவில் பக்கம், மகேந்திர மலை. அந்த மலையினுடைய தொடர்ச்சி வந்து முற்றுறது பாருங்க அந்த இடத்துக்கிட்ட. இதை தாண்டி போக முடியாது, சமுத்திரம். இந்த பக்கம் திரும்பி போகணும்னா 4 ஆயிடும். குரங்குகள்லாம் இஞ்சியே தங்கிவிடலாமான்னா அதுவும் ராஜ துரோகம் ஆயிடும். உயிர விடலாம்னா அது பாவம். சாஸ்திரங்கள்ல சூசைட், ஆத்மஹத்திங்கிறது பெரிய தோஷம். 2 வகையா உயிரை விட்டா அது ஆத்மஹத்தியா ஆகாது. ஒன்று வந்து பிரயாகேல இறங்குறது. இன்னைக்கு அலகாபாத்னு சொன்னா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அலகாபாத்னு சொல்ல வேண்டாம், பிரயாகை.
பிரயாக்ராஜ் அப்படின்னு கொடுத்தல அந்த இடம், கங்கையும் யமுனையும் சங்கமிக்கிற இடம். அதில் இறங்கி ஜீவனை விட்டால் அது ஆத்மஹத்தி தோஷம் கிடையாது. அதனால தான் வல்லபாச்சாரியார் அதில் இறங்குறார். அவருடைய சரித்திரத்தில் கடைசியில் பிரஜையோடு அதில் இறங்கி போனார் அவர்னு இருக்கு. இன்னொன்னும் பிராயோபவேஷம்னு பேர். ஒரு இடத்துல அப்படி உட்காந்துக்கணும் அல்லது படுத்துக்கணும், எக்காரணம் கொண்டு எழுந்திருக்கக்கூடாது, ஆகாரம் சாப்பிடக்கூடாது, ஜலம் யூரின் டாய்லெட்டுக்காகலாம் எழுந்து போகக்கூடாது. அப்படியே பிராணனை இழஞ்சி போயிடும். அது மகா பிராயஷ்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிராயஷ்சித்தத்தை தான் பரீட்சித்து மேற்கொண்டான். அந்த மாதிரி உட்கார்றதை தான் காந்திஜி காமிச்சார். சத்தியாகிரகம்னு காண்பிச்சார். பதில உண்ணாவிரதம்னு சொல்லி ஒரு போராட்டம் மாதிரி. ஒரு நாள் கூத்து உள்ளதெல்லாம். காலத்தால் 9 மணிக்குள்ள தின்னுட்டு வந்துட்டு 2 மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் போய் சாப்பிட்றதுக்கு பேர் உண்ணாவிரதம் இல்லை. சுத்தமாக இருக்கிறது, நாள் கணக்கில் இருக்கிறது, பிராணன் அப்படியே போகணும். அது மகா பிராயஷ்சித்தமாக இருக்கு. நம்ம ஜென்மா இந்த ஜென்மால இல்லை, எத்தனை ஜென்மாக்களில் நாம் பாவம் பண்ணியிருந்தாலும் இது மாதிரி ஒருத்தர் ஜீவனை விட்டால் அந்த பாவங்கள்லாம் போயிடும். குரங்குகள்லாம் அப்படி படுத்துடும். உயிர் பேருக்கும் வெறுமனை படுத்திருந்ததுன்னா படுத்துட்டே ராமாயணம் சொன்னது, அதனால அதுக்கு உயிர் பிழைச்சது. ராமச்சரித்திரம் ராமநாமாவுக்குள்ள மகிமை என்னன்னா, இறந்தவனையும் பிழைக்க பண்ணக்கூடியதான மகிமை. இது நம்மளுடைய இதிகாச புராணங்கள், பாரத தேசத்தினுடைய வரலாறுகளில் ஒவ்வொரு காலங்களில் அது காண்பிக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பாஷ்யம் பண்ணும்போது ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார், பராசர பட்டர் பண்ணியிருக்கார். பராசர பட்டர் பண்ணும்போது 10 நாமாவை அடுத்து பாஷ்யம் பண்ணுறார். அந்த ஒரு 10 நாமா அடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார். அப்புறம் அந்த 10 நாமாக்குள்ள மீனிங் சொல்லுவர். அதில் பரர்த்தி பரமஸ்பஷ்டுஷ்ட புஷ்ட சுபேக்ஷண ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயா அப்படிங்கிற நாமாவுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். அத மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரிதம் பிரஸ்தூயத்தேன்னா, மரித்தவனையும் பிழைக்க பண்ணக்கூடியதான ராம மகிமை ராமச்சரித்திரமானது சொல்லப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றார். அவ்வளோ சக்தி ராமநாமாவுக்கு. கம்பர் காலத்திலேயே சிதம்பரத்தில் பூஜை பண்ணக்கூடிய தீட்சிதர் பையன் ஒருத்தனை பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. கம்பராமாயணத்தில் நாகபாச விமோச்சன பட்டலம்னு இருக்கு, பின்னாடி யுத்த காண்டத்தில் வருவது. அதை எடுத்து பாராயணம் பண்ணி பாம்பு கடிச்சு இறந்து போன பையன் புழைச்சான் அப்படிங்கிறது வரலாறு. கம்பரையும் கம்பராமாயணத்தையும் சிதம்பரத்தில் யானை மேலே ஊர்வலம் விட்டார்கள் அப்படின்னு சரித்திரத்தில் இருக்கு. சிதம்பரத்தில் யானை மேலே வச்சு ஊர்வலம் விட்டது 2 புஸ்தகம்தான். ஒன்று சேக்கிழாரையும் பெரிய புராணத்தையும் வச்சு யானை மேலே ஊர்வலம் விட்டான் அனபாய சோழன் சக்கரவர்த்தி. கம்பராமாயணத்தையும் கம்பரையும் யானை மேலே வச்சு ஊர்வலம் விட்டார்கள். அந்த அளவுக்கு சமதிருஷ்டி, மகத்துவம். அப்பேற்பட்ட ராமச்சரித்திரம் ராமநாமா அதுக்கு அவ்வளோ மகிமை உண்டுங்கிறது ராமாயணத்திலேயே நிரூபணமாகிறது. இதோ இப்போ குரங்குகள் பிழைக்க போகிறது ராமகதையை சொல்லி. சுந்தரகாண்டத்தில் ராமாயணம் சொல்லி சீதை பிழைக்க போகிறாள், பின்னாடி ராமாயணம் சொல்லி பரதன் பிழைக்க போகிறாள். ராமாயணத்திலேயே ராமாயணம் சொல்லி பிழைச்சவர்கள் சரித்திரங்கள் இருக்கு. இந்த குரங்குகள்லாம் ஒன்றுக்கொன்று சொல்லிண்டுது. அது இப்போ நான் சொல்கிற மாதிரி வரிசையாக ராமாயணம் சொல்லலை, எதிர்மறையா. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், இப்போ எங்கேயோ உயிரை விடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? ராமனால தானே நம்ம உயிரை விடுறோம். 60,000 வருஷம் தசரதனுக்கு குழந்தை இல்லாமல் தானே இருந்தது.
அப்படியே குழந்தை இல்லாமையே இருந்துக்க கூடாதான்னு. சொச்ச காலமும் குழந்தை இல்லாம இருந்தா இப்ப நாம உயிரை விடுற மாதிரி வராது. இன்னொரு குரங்கு சொன்னது, குழந்தை பிறக்கட்டும், அது அவனோட ஆசை. பிறந்த குழந்தைக்கு வெச்ச தேதியில பட்டாபிஷேகம் நடந்திருந்தா இப்ப நாம இது மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். குழந்தை பிறக்காம இருந்தது பாலகாண்டம், பட்டாபிஷேகம் நின்று போச்சுன்னு சொன்னது அயோத்தியா காண்டம். மூணாவது குரங்கு சொன்னது, பட்டாபிஷேகம் நடக்கட்டும் நிற்கட்டும், அது குடும்ப பிரச்சனை. காட்டுக்கு வந்த ராமன் காட்டுக்குள்ள இன்டீரா வராம அப்படியே பார்டர்லயே இருந்துட்டு போயிருக்கலாம். இது ஆரண்ய காண்டம். ஏன்னா இன்டீரா உள்ள வந்ததுனால தான் ராட்சசாலோட விரோதம் ஏற்பட்டது. அதனால தான் சீதையை தூக்கின்னு போற மாதிரி ஆச்சு. அடுத்த குரங்கு சொன்னது, உள்ள வரா, வெளியில நிற்கிறான், போறான், சண்டை போடுறான், அதெல்லாம் நமக்கு எடுத்து சீதையை தேடிட்டு போறதே சுக்ரீவனை பார்க்காம அப்படியே பைபாஸ்ல போயிருக்கலாம். சுக்ரீவனை பார்த்ததுனால தான் நமக்கு பிரச்சனை வந்தது. இது கிஷ்கிந்தா காண்டம். இப்படி சொல்ல இல்ல நடுப்புல இந்த குரங்குகள் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கழுகு சாப்பிட வந்தது. சம்பாத்தி இது பேர், அது ஜடாயுவோட அண்ணா. இந்த குரங்குகளை சாப்பிட வரதை பார்த்து, அதுக்கு ரெக்க கிடையாது, எரிஞ்சு போயிடுது, நடந்து வந்து சாப்பிட வருது. இந்த குரங்குகள்லாம் சொல்றது, பாரு இந்த குரங்கு இந்த கழுகு நம்மளை சாப்பிட வருது. இதே மாதிரி ஒரு கழுகு தான் ராமனுக்காக உயிரை விட்டுது, ஜடாயுன்னு ஒரு கழுகு. அப்படின்னு உடனே அந்த சம்பாதி கேட்கறது, ஜடாயுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஜடாயுவை தெரியுமான்னு. உனக்கு ஜடாயுவை தெரியுமான்னு. என் தம்பி தான் ஜடாயு. உடனே எல்லாம் எழுந்துட்டு சம்பாதிட்ட போய் கதையை சொல்ல, சம்பாதி சொன்னது, நானும் ஜடாயு அண்ணா தம்பி. ஒரு ஆச்சரியம் நம்ம தமிழ்நாட்டில் சொன்னால் எல்லாருக்கும் புரியும். நமக்கு பிரத்யேகமாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவா முக்காவாசி பேருக்கு வைத்தீஸ்வரன் கோவில் குலதெய்வமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வைத்தீஸ்வரன் கோவிலோட சம்பந்தம் இருக்கும். அங்கே போனால் ஜடாயு குண்டம்னு இருக்கும். அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு வருவோம் நாம. இந்த கோவிலுக்கும் ஜடாயுவுக்கு என்ன சம்பந்தம்? நாளடைவில் கதை தெரியாதவா என்ன சொல்லுவா, ஜடாயு இங்கே தான் உயிரை விட்டது. அப்படி இல்லை, ஜடாயுவும் சம்பாதியும் பிறந்த இடம் அதான், பிறந்து வளர்ந்த இடம். அத ஞான சம்பந்தர் சொல்றார், ஜடாயு சம்பாதி என்பார் தாமிருவர், சூரியன் இருக்குன்னா ரிக்வேதம், அக்னி, அங்காரகன், ஜடாயு, சம்பாதி இவைகளால பூஜை பண்ணப்பட்டதுனால அதற்கு புல் இருக்கு வேலூர் அப்படின்னு பெயர். வைத்தீஸ்வரன் கோவில் நாம சம்ஸ்கிருதத்தில் சொல்றோம். ஒரிஜினலாக அதனுடைய பெயர் என்னன்னா புல் இருக்கு வேலூர் அப்படின்னு. இவைகள் வேதம் பூஜை பண்ணினது, சூரியன் ரிக்வேதம் பூஜை பண்ணினது, அங்காரகன் பூஜை பண்ணியிருக்கான் செவ்வாய், சுப்பிரமணியர் பூஜை பண்ணினது, ஜடாயு சம்பாதி, இப்படி வரிசையா இந்த சம்பந்தத்தினால அதை ஜடாயு குண்டம்னு சொல்றோம். ஆனா ஜடாயு வசிச்சது பஞ்சவட்டியில தானே. பஞ்சவட்டிக்கு எப்படி வந்தான் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஆகாசத்துல பறந்து போறதே ஒரு கட்டத்துல ஜடாயுவுக்கு ரெக்கையானது பொசுங்கி போக அது கீழே விழுந்துடுத்து. எனக்கு ரெக்கை பொசுங்கி போச்சு, சம்பாதி சொல்றது, எனக்கு ரெக்கை பொசுங்கி போச்சு, ஜடாயு மயக்கமாகி கீழே விழுந்துட்டான். நான் இந்த பக்கம் விழுந்தேன், அவன் அநேகமா பஞ்சவட்டியில விழுந்திருப்பான் நான் அப்பயே நினைச்சேன். அப்புறம் தன் தம்பிக்கு இறந்து போயிட்டான் அப்படின்னு உடனே அவனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் தர்ப்பணாதிகளை செய்யறது ராமாயணத்தில் அப்படியே இருக்கு. இன்னைக்கு நம்ம சொந்த பெத்த தாய் தந்தைக்கு கூட செய்யறது இல்லை. இது எவ்வளோ முக்கியத்துவம்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு காண்பிக்கப்படுறது ஒரு பறவை, ஒரு பட்சி சகோதரனுக்கு தர்ப்பணம் பண்ணினது அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு தோணும், ஒரு மனுஷியாளுக்கு தான் தர்ப்பணங்கள்லாம் உண்டு, பறவைகளுக்கெல்லாம் உண்டாகும்.
பொதுவாக நம்மளுடைய ஞானம்ங்கிறது நம்ம சைடுலேருந்து தான். உலகம் முழுக்க நாம் பார்க்கறது நம்ம பார்வையில். அப்போ ஒரு சைடு தான் நமக்கு தெரியும். அந்த சைடு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, முழுசாக தெரிஞ்சுக்கவும் முடியாது. உதாரணம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வண்டலூர் ஜூவில் போய் சிங்கத்தை பார்க்குறோம்னு வச்சுக்கோம் குழந்தைகளோட. சிங்கம் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறது, ஐயோ சிங்கம்னு பயப்படுறது. நாம் சிங்கத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். சிங்கம் நம்மளை பார்த்து சிங்கம் என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? நாம் சிங்கத்தை பார்த்து நினைக்கிறது தானே சொல்கிறோம். சிங்கம் நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த எண்ணம் அது அப்படியே தானே இருக்குது. இது மாதிரி உலகம் முழுக்க அப்படி தானே இருக்குது. இதை சொல்லக்கூடிய சக்தி மகரிஷிகளுக்கு மட்டும்தான் உண்டு, திவ்ய ஞானம். அதனால சில இடங்கள்ல தேவைப்பட்ட இடத்துல மகரிஷிகள் அதை சொல்றார்கள். தர்ப்பணம் பண்ணி சமுத்திர ஸ்நானம் பண்ணி ராமாயணமும் கேட்ட மகிமையினால சம்பாதிக்கும் ரக்கைகள் முளைக்க, அது ஆகாசத்தில் ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் தேடக்கூடிய சீதையானவள் அதோ அசோகவனத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுது. ராமாயணம் அப்படிங்கிறது சத்திய பலனை கொடுக்கக்கூடியதான அனுகிரக கிரந்தம். சில கிரந்தங்களுக்கு தான் அனுகிரக கிரந்தம்னு பேர். எத்தனையோ புஸ்தகங்கள் உலகத்தில் இருக்குது, எத்தனையோ புஸ்தகங்களை நாம் படிக்கிறோம். பொதுவாக நவரசங்கிறது அனுபவத்தில் உள்ளது. நவரசபரிதம் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவியங்களில் 9 வகையான ரசம்: பயம், ஆச்சரியம், வெறுப்பு, கோபம், சாந்தம், சந்தோஷம், துக்கம், பிரமிப்பு, இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். பக்தி 9 வகையான ரசம். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம புஸ்தகம் படிக்கிறதோ, நாடகம் பார்க்குறதோ, சினிமா பார்க்குறதோ, பாட்டு கச்சேரி கேட்குறதோ, இதெல்லாம் இந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது, நம்ம படிக்கிறோம். நமக்கு ரசமாக இருக்குமே தவிர நமக்கு அனுகிரகம் பண்ணுமான்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஒரு புஸ்தகத்தை படித்தா புண்ணியம் உண்டுன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கணும். மேகசின்லாம் படிக்கிறோம், எத்தனையோ ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள்லாம் படிக்கிறோம். நாலெட்ஜ் உண்டு, புண்ணியம் உண்டு. புண்ணியம் உண்டு அப்படிங்கிறது சில புஸ்தகங்கள் தான் படித்தா நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறது. அதில் முதலானது ராமாயணம், அனுகிரக கிரந்தம்னு பேர். ராமாயணத்திலேயே ராமாயணத்தை சொன்னதுனால குரங்குகளுக்கு உயிர் தப்பிச்சதுங்கிறது விஷயம் இல்லை. இந்த குரங்குகள்லாம் உயிரை விடணும்னு நினைச்சதே சீதை எங்க இருக்காள்னு தெரியாதனால தான். இந்த ராமாயணத்தை சொன்ன உடனே உயிர் பொழைச்சது மட்டும் இல்லை, சீதை எங்க இருக்காள்னு தெரிஞ்சது. அசோகவனத்தில் இருக்காள்னு சொல்லிட்டு போறது. பெரிய ஆபத்தான சமயங்கள் எல்லாம் ராமாயணம், சுந்தரகாண்டம் இதெல்லாம் பாராயணம் பண்ணினா அதை தாண்டி வைக்கும் நம்மளை. அதை அனுபவிச்சாதான் புரியும். பெரிய இக்கட்டான சமயம், ஆபத்தான சமயம் அப்படிங்கிறது நாராயணியம், சுந்தரகாண்டம், ராமாயணம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. அவ்வளோ மகிமை. சப்தசதி, துர்கா சப்தசதி, இதெல்லாம் அவ்வளோ மகிமை உள்ளது. இதே விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமங்கள்லாம் தபஸ் மாதிரி, அது வேற விஷயம். ஒரு ஆபத்தான சமயத்தில், ஒரு பிரச்சனையான சமயத்தில் அதுலேருந்து நாம் மீண்டு வரணுங்கிறதுக்கு இந்த சுந்தரகாண்டம், ராமாயணம், துர்கா சப்தசதி இன்னி பரியந்தம் கை மேலே பலனை கொடுக்கறது. அதனால தான் பிரசித்தியாக எங்கே திரும்பினாலும் என்ன ஒரு சின்ன கஷ்டம்னாலும் எல்லா ராத்திரியும் திரும்ப திரும்ப இதை தானே பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லையான்னு. எத்தனையோ கூடையில் வச்சு அல்றா மாதிரி மந்திரங்கள் இருக்குது. அவ்வளோ மந்திரம் இருக்குது, அவ்வளோ ஸ்தோத்திரம் இருக்குது, அதுக்கு ஒரு குறைச்சலே கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப இதையே செய்கிறோம் அப்படின்னா சத்திய பலனாக இருக்கு, உடனே பலன் அப்படின்னு. சுந்தரகாண்டத்தில் இந்த குரங்குகள் சொல்லிட்டு சம்பாதி சொல்லிட்டு போன உடனே சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் போய் சீதையை பார்க்கறதுக்கு யாருக்கு சக்தி உண்டுங்கிறதே ஜாம்பவான் சொன்னார். ஆஞ்சநேயனுக்கு தான் அந்த சக்தி உண்டுன்னு சொல்ல, ஆஞ்சநேயனை பிரார்த்திக்க
ஆஞ்சநேய சுவாமியும் மனசுனால லங்கைக்கு போறதாக தீர்மானம் பண்ணினார்னு சொல்லி கிஷ்கிந்தா காண்டத்தை முடிச்சார். மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. கர்மயோகம் சித்திச்சவன் காரியங்கள் செய்யும் போது தவறுதல் வராது. தவறுதல் வராதுக்கு காரணம் என்னன்னா மனசு தான். இப்போ நான் கதைக்கு வரணும் அல்லது ஒரு ஊருக்கு போகணும், ஒரு காரியத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல மனசுனால அதை செய்யணும். அதுக்கு தான் பிளான்னு சொல்கிறது. உட்காந்து ஒரு 5 நிமிஷம் மனசுனால அந்த காரியத்தை செஞ்சால் என்னென்ன தேவை என்ன எடுத்து வச்சுக்கணும். ஊருக்கு போனோம்னா அங்கே போய் என்ன காரியம் பண்ண போகிறோம், நாம் என்னென்ன காரியம் பண்ண போகிறோம், என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால் அது செஞ்சு பார்த்தா தானே புரியும். அது நாம் அப்பப்போ தோன்றா மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் புஸ்தகத்தை கொண்டு வரல, ஜாரி கொண்டு வரல, விபூதி டப்பா கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் அது சரியாக வருமோ? அந்த தவறுதல் எதனால் வருதுன்னா மனசுனால காரியம் செய்யாதனால வருது. ஒரு தடவை லங்கைக்கு மனசுனால போகிறார். தியான ஸ்லோகமும் சொன்னார். சுந்தரகாண்ட தியான ஸ்லோகம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினார், இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினார், வாயு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினார், பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார், மற்ற பூதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினார். யோகாபியாச முறையில் அந்த மகேந்திர பர்வதம்னு பேர். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கடைசி எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாகர்கோவில் பெல்ட்டில் அந்த இடத்துக்கு மகேந்திர பர்வதம்னு பேர். அது மேலே ஏறி நின்றுண்டு இப்படி கையை வச்சுட்டு ஆகாசம் நிரோத ஹிருதயே பிராணானு ஆகாசம் அவலோக்கையன்னு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறார். பிராணசக்தியை இழுக்கிறார். இதெல்லாம் குரங்குகள் பார்க்கறது, அதுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியாது, இப்படி பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா இத்தனையும் அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அதனுடைய ஒரே எதிர்பார்ப்பு பேட்டு சீதை இருக்கான்னு சொல்லணும். சீதை இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கெல்லாம் பிராணனே போயிடும். அப்படி பார்த்துன்னு இருக்க தன்னுடைய பூர்வாங்க பயிற்சிகளை முடிச்சுட்டு அந்த குரங்குகளை பார்த்து, வானரங்களா கவலைப்படாதீங்கோ, ராமபானம் எப்படி போகிறதோ அது மாதிரி நான் லங்கைக்கு போய் சீதா லாபத்தோடு திரும்பி வருவேன் அப்படின்னு குரங்குகளுக்கு சமாதானப்படுத்தி அந்த மகேந்திர பர்வதத்தை ஒரு உதைக்க அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பட்சிகளும் மேலே கிளம்ப, பறவைகளும் அதில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள்லாம் காற்றுல கிளம்ப, மரத்தில் இருக்கக்கூடிய இலை சரகு பூக்கள்லாம் கிளம்பி ஒரு பெரிய புழுதி கிளம்பி திரும்பி அடங்கின உடனே ஆஞ்சநேயரை பார்த்தா எல்லாம் அவர் மேலே படிஞ்சிருக்கு. இந்த ரசாயனங்கள்லாம் அவர் மேலே படிஞ்சிருக்கு. இந்த பூக்கள்லாம் அவருடைய ரோமங்களில் ஒட்டின்ருக்கு, இலையெல்லாம் ஒட்டின்ருக்கு. பார்த்தா அவரே ஒரு மலை மாதிரி நிற்கிறார் விஸ்வரூப நிலையில். இன்னைக்கு விஸ்வரூப ஆஞ்சநேயர்னு பல இடங்களில் பிரதிஷ்டை பண்ணுறாபத்தில் அதுக்கு எங்கே பிரமாணம் இருக்குன்னா இந்த இடம்தான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளாவிதான சரீரத்தை எடுத்துக்கிறார். ஒரு உதைச்சிட்டு ஆகாசத்தில் கிளம்ப தேவதைகள்லாம் பார்க்க, வானரங்கள்லாம் பார்க்க, மேகத்தில் உள்ள பூந்து மறைஞ்சு பிரச்சன்னச்ச பிரகாசச்ச சந்திரமாயுவ திருஷ்யத்தேன்னு மறைஞ்சு போகிறார். கீழே சமுத்திரராஜன் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு மைனாக்கம்னு ஒரு மலை இருக்க, அதை கூப்பிட்டு ஆஞ்சநேயருக்கு உபச்சாரம் பண்ணணும். அதிதி கில பூஜாருகா. நம்ம வீட்டை தேடியோ நம்ம வீட்டை தாண்டியோ ஒருத்தர் போகும்போது அவர்களை நாம் உபச்சாரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா வாங்கன்னு சொல்லணும், என்ன சாப்பிட்றேன்னு கேட்கணும். கேட்காம இருந்தால் அது தோஷம். அது அதுவும் பிரத்யேகமாக ஆஞ்சநேயர் ராமதூதர், வாயு பகவானுடைய குமாரர், அவரை உபச்சாரம் பண்ணுன்னு சொல்ல அது கிளம்பி வர
இது ஏதோ பூதம்னு நினச்சா ஆஞ்சநேயர் தவிர்க்க, அப்புறம்தான் மைனாகன் சொன்னது, நான் உனக்கு உபச்சாரம் பண்ண வந்திருக்கேன்னு. நான் தொட்டதே உன் உபச்சாரத்தை ஏற்றுண்டா மாதிரின்னு ஆஞ்சநேயர் சொல்லிவிட்டு சுரசே அப்படிங்கிற நாக மாதா வாயை திறந்து நிற்கிறாள், வாயில் பூந்து போகணும்னு. அப்புறம் சின்ன உருவத்தை எடுத்து அவளுடைய வாயில் பூந்து காது வழியாக வெளியில் வந்து சாயாகிராகின்னு ஒரு ராட்சசி அவளை வதம் பண்ணிட்டு சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் போய் குதிச்சுட்டார். அங்கே ஒரு மலை, அந்த மலையில் குதிக்க சமாதானத்தை அடைஞ்சார். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டார். இவர் போன சமயம் சாயங்காலம் 5 மணி ஈவினிங், அதனால் கொஞ்சம் இருட்டட்டம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். இருட்டினது, சந்திர உதயமாச்சு. சின்ன வடிவத்தில் உடம்பு எடுத்துட்டு லங்கைக்கு கொல்ல பக்க வழியாக உள்ளே போக, பின்பக்க வழியாக உள்ளே போக, லங்கினின்னு ஒரு ராட்சசி அவள் வழி மறைக்க, அவளை ஜெயிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி ஆஞ்சநேயரை ஒரு குத்து விட்டுட்டாள். அவள் பதிலுக்கு ஆஞ்சநேயரும் ஓங்கி ஒரு குத்து விட அவள் இறந்து போக உள்ளே போய் லங்கை முழுக்க தேட, லங்கை முழுக்க ஐஸ்வர்யம் சமிருத்தி அதெல்லாத்தையும் பார்க்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ஒரு சமிருத்தி இருக்கும், செழிப்பு இருக்கும். இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க டூர் போயிட்டு வரா பற்றியில் அவளை கேட்டால் சொல்லுவாள், இந்த ஊர் போனேன் அங்கே அந்த அண்ணன் விசேஷம், இந்த ஊர் போனேன் இந்த இடத்துல இவ்வளோ விசேஷம். ஆஞ்சநேயர் வால்மீகி சொல்கிறார், இந்த லங்கையில் உலகத்தில் என்னென்ன விசேஷம் இருக்கோ அத்தனையும் அங்கே இருந்ததுன்னா, யாஹி வை ஸ்ரவணே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாஹனே சராவண கிருஹே சர்வா நித்யமேவான பாயினி யாஹி ராஜ்ஞ குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய ச. எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. அதனாலேயே உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லாததான ஒரு பெருமை ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம். ஸ்ரீ அப்படிங்கிற அடைமொழி எத்தனை நாடு இருக்குது உலகத்தில், லங்கைக்கு மட்டும் சொல்லுவானே. அத்தனை ஐஸ்வர்யங்கிறதுனால இந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு அங்கே எப்படி வந்தது? 2 காரணம். குபேரனுடைய பூர்வீக இடம் அதுதான். அதை விட முக்கிய காரணம் ராவணனுடைய சொத்து. ராவணனுக்கு இவ்வளோ சொத்து சேருவதற்கு என்ன காரணம்? சிவ பூஜை, சிவாராதனை. சாஸ்திரங்கள்ல எத்வாரே மத்த மாதங்காக வாயுவேகாஸ்துரங்கமாக பூர்ணேந்து சதிருஷானாரி சிவபூஜா விதேப்பலம். அஷ்டைஸ்வரிய சமிருத்தியோட, பெருமையோட, நீண்ட ஆயுளோட, கோட்டீஸ்வரனா அழகான மனைவியோட, சகல வசதிகளோட ஒருத்தன் வாழணும்னு ஆசைப்பட்டாலோ அல்லது வாழ்ந்தாலோ சிவபூஜையினுடைய பலன்னு சொல்றது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், நாம இல்லாமல் தானே பண்ணுறோம் சிவபூஜை. இப்படி இல்லையே நமக்கு ஐஸ்வர்யம். ராவணன் எப்படி சிவபூஜை பண்ணினான் அப்படிங்கிறத கேட்டாதான் புரியும். எல்லாரும் பூஜைக்கு ஒரு காலம் வச்சிருக்கோம், இந்த சமயத்தில் பண்ணணும் அப்படின்னு. அந்த சமயம் தாண்டி எடுத்துனா அன்றைக்கி பூஜை கிடையாது, டைம் இல்லை அப்படின்னு பூஜை பண்ண மாட்டோம். ராவணன் எவ்வளோ பிஸியான ஷெட்யூல்டு, அவனுக்கு எத்தனை மனைவிகள், அவன் எங்கே போனாலும் கழுத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், ஒரு பூஜை பண்ணுற லிங்கம். அந்த சம்பிரதாயம்தான் கர்நாடகாவில் லிங்காயத்துன்னு சொல்கிற பற்றியில் கழுத்தில் லிங்கத்தை கட்டிக்கிறது ஒரு பாக்ஸுக்குள்ள. அது மாதிரி வச்சுருப்பான். நல்ல புஷ்பத்தையோ நல்ல பழத்தையோ நல்ல ஜலத்தையோ எங்கே பார்த்தாலும் உடனே மற்ற வேலைகளை விட்டுட்டு உட்காந்துட்டு அதை பகவான் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் அண்ணன்ட்ட போவான். பத்திரம் சுகந்தம் சுதலஞ்ச பில்வம், புஷ்பம் சுகந்தம் சுதலஞ்ச பில்வம், புண்ணியஞ்ச தீர்த்தம் லபதே சயத்ர தத்ராத லங்காதிபதிர் மகாத்மா தம் சங்கரம்
பூஜயதீதி சித்திரம். சித்திரம்ங்கிறார், ஆச்சரியம். புஷ்பம் சுகந்தம், வாசனையான புஷ்பம். சுதலம், அழகான தளிரான வில்வம். தீர்த்தம், நல்ல ஜலம், நல்ல பலம். இதை எங்க பார்த்தாலும் லபதேச்ச எத்திர. அதை எடுத்து ஆற்றுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாளைக்கு பூஜை பண்ற பழக்கம் கிடையாது. முதல்ல இது மாதிரி நல்ல பதார்த்தத்தை பார்த்தா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற புத்தி வரதே பெரிய விஷயம். நெருக்கி தொடுத்த மல்லிகைப்பூவை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? புவனேஸ்வரிக்கு வாங்கி போடணும்னா தோணும், மாமிக்கு வாங்கி போகணும்னு தான் தோணும். பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரதே பெரிய விஷயம். அதுவும் எங்க கிடைக்கிறதோ அங்கேயே சமர்ப்பணம் பண்ணுவான். லபதேச்ச எத்திர தத்ராத லங்காதிபதிர் மகாத்மா தம் சங்கரம் பூஜை. அதனால தானே ஞானசம்பந்தருடைய எந்த தேவாரத்தை எடுத்தாலும் 8வது பாடல் ராவணனை பற்றி தான் இருக்கும், ராவணன் பண்ண பூஜையை பற்றி. அதனால தான் சிவபூஜை பண்ணின பக்தர்களில் வரிசை சொல்லும்போது பானராவண சண்டேஷ நந்தி பிருங்கி ஹிருடாதயா மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து சாம்பவா. சிவனோட அந்த நிர்மாலியத்தை நேரம் நாம் எடுத்துக்கக்கூடாது. சாலக்கிராமத்தை அபிஷேகம் பண்ணி அப்படி எடுத்துக்கிற மத்தியெல்லாம் அப்படி எடுத்துக்கக்கூடாது. பின்ன நந்திகேஸ்வரருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். அதனால தான் நந்திகேஸ்வரரை தனியாக வச்சுக்கிறதுக்கு சிரமங்கிறதுனால தான் சம்பிரதாயத்தில் இந்த மணிலேயே பூஜையில் மேலே வந்தது. அதை பார்த்துட்டு வைஷ்ணவா சங்கம் சக்கரம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு எதுன்னே புரியல. இந்த மணி மேலே நந்தி எதுக்காகன்னா நந்திகேஸ்வரர்னு தனியாக நம்ம வச்சுக்க முடியாது. சிவபூஜை பண்ணின உடனே இந்த மணியை வச்சு அந்த நிர்மாலியத்தை எடுத்து அதில் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஜலத்தை எடுத்து ஒரு சிவபெருமானுக்கு போட்டதான ஒரு வில்வத்தை எடுத்து அவருக்கு மேலே போட்டுவிட்டு நைவேத்தியம் மன்னத்திலேருந்து ஒரு கிண்ணம் எடுத்து தாத்தா அப்பா எல்லாம் பூஜை பண்ணினதை பார்த்தவாளாக இருந்தால் தெரியும். திருப்பி அதை நைவேத்தியம் பண்ணாதான் அதை நம்ம சாப்பிடலாம். ஏன்னா சிவநிர்மாலியத்தை நேரடியாக எடுக்கக்கூடாது. சிவ சொத்து குலநாசம்ங்கிறது இதுக்கு தான். இது தொடவே கூடாது. விஷயம் தெரிஞ்சவாளாக இருந்தால் வெறும் லிங்கத்துக்கு மட்டும் அபிஷேகம் பண்ண பிரசாதத்தை தொடமாட்டான். இது பரமாச்சாரியால் காலத்தில் நடந்த சம்பவம். அது ஞாபகம் வந்ததுக்காக சொல்ல, மாயவரம் பக்கம் பரமாச்சாரியால் கேம்ப்பு பூஜை பண்ணி தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது. அந்த ஊரில் ஒரு மகான் அவர் தரிசனம் பண்ணினார், தீர்த்தம் வாங்கிக்கல. பரமாச்சாரியால் முன்னாடியே சொல்லியிருக்கார் அவர் தீர்த்தம் வாங்கிக்க மாட்டார் பாரு. அவர் தீர்த்தம் வாங்கிக்கல. அப்படின்னு நழுவி அண்ணண்ட பக்கமாக போயிட்டார் அவர். உடனே பரமாச்சாரியால் கூப்பிட்டு நீ தீர்த்தம் வாங்கிட்டியான்னு கேட்டார். வாங்கிட்டியான்னு கேட்குறதே எப்படி வாங்கிட்டேன்னு பொய் சொல்லணும். வாங்கிக்கல. ஏன் வாங்கிக்கல? சிவநிர்மாலியம். அதனால் வாங்கி சிவநிர்மாலியம் வாங்கிக்கக்கூடாது, வாஸ்தவம் தான். ஆனால் நான் அதில் பால் அபிஷேகம் பண்ணினத்தை கொடுக்கலையே, உனக்கு சந்தனாபிஷேகத்தை தானே கொடுத்தேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது. பால் அபிஷேகம் பண்ணதை சாப்பிட ரொம்ப ரொம்ப உள்ளே போனால் ரொம்ப பெரிய விஷயம் அது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணுறோம், அதனால் கொடுக்குறோம். அதுலேயும் முக்கியமாக அதில் சாலக்கிராமம் வச்சுருக்கிறதுனால தான் கொடுக்குறது. சாலக்கிராமத்துக்கு தான் சாப்பிடணும். சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதை எதையுமே தொடக்கூடாது. அது சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணின விஷயம். அவரை சில காரணங்களை சொல்ல அப்பயும் அவர் வாங்கிக்கலன்னு வச்சுக்கோங்க. பரமாச்சாரியால் சொன்னார் அவன் இருக்கிறது தான் கரெக்டுங்க. சாஸ்திரம் அப்படிதான். நம்ம பெரியவாள்லாம் சம்பிரதாயத்தில் சில விஷயங்களை மாற்றிருக்காள். பஞ்சாயத்தனை பூச்சியாக பண்ணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் சாலக்கிராமம் இருக்கும். பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணினா சமர்ப்பணம் பண்ணினது தான் அந்த பக்தி, ராவணனுடைய பக்தி. அதனால் அவ்வளோ சௌக்கியமாக இருக்கான். எங்கே பார்த்தாலும் ஐஸ்வர்யம், சமிருத்தி. இதெல்லாம் பார்க்கிறார் ஆஞ்சநேயர், பிரமிச்சு போகிறார். பின்னாடி ராவணனையும் பார்த்து பிரமிக்க போகிறார். பொதுவாக ஒரு தப்பு பண்ணினா, ஒரு குற்றம் பண்ணினா ஒருத்தன் மேலே கோபந்தானே வரணும். ஆஞ்சநேயருக்கு அப்படி வரலை. நீ சீதாபகரணம்ங்கிற ஒரு குற்றம் மட்டும் பண்ணலேன்னா ராவணா உனக்கு நிகர் நீ தான். உன்னை தொடவே முடியாதுன்னு தராது. உனக்கு சமம் நீ தான் அப்படின்னு ஆஞ்சநேயரே சொல்ல போறார்.
புஷ்பக விமானம்னு ஒரு விமானத்தை பார்த்தார். எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. எல்லார் வீட்டிலையும் தேடினார். ராவணனுடைய வீட்டில் வந்து தேடினார். பெட்ரூமில் தேடினார். ராவணன் படுத்துட்டு இருக்கான். பக்கத்தில் மண்டோதரி படுத்துட்டு இருக்காள். மண்டோதரிய சீதைன்னு முதல்ல நினைச்சுட்டார். ஏன்னா நல்ல ரூபவதியாக இருப்பா, யௌவனத்தோடு இருப்பா, மகாபதிவிரதையாக இருப்பா அப்படின்னு 3 அடையாளம் சீதைக்கு சொல்லியிருக்காரா பகவான். அந்த 3மே இருந்தது. ரூப யௌவன சம்பதான அந்த 3மே இந்த மண்டோதரிட்ட இருந்தது. அவள் எப்படி ரூபவதியா இருந்தாள் அப்படின்னு சொன்னா, கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாம் அந்த புரேஸ்வரீம் கபிர் மந்தோதரீம் தத்ர சயானாம் சாரு ரூபினி. கௌரி அப்படிங்கிறார். கௌரி அப்படின்னாலே கிரிராஜகுமாரின்னு ஒரு அர்த்தம், மஞ்சள் கலர்ல உள்ளவள்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரத்யேகமாக சொல்றார் கனகவர்ணாங்கீம், தங்க கலர்ல இருப்பாள் அப்படின்னு, பார்வதி மாதிரி இருப்பாள்ங்கிறதுக்காக சொல்றார். இஷ்டம் ராவணனுக்கு ரொம்ப இஷ்டமானவள்னு பக்கத்தில் படுத்துக்கிறதுலேருந்து தெரியறது. அந்த புரேஸ்வரி, அந்த அந்தப்புறத்துக்கே அவள் தான் ஈஸ்வரி. ஒரு பெண்ணு சந்தோஷமா இருக்கா, கணவன் அவளை சந்தோஷமா வச்சுட்டு இருக்கானா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கவே வேண்டாம், முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றது சாஸ்திரம். சாஸ்திரங்கள்ல ஒரு வகையான சாஸ்திரம். அது அவளுடைய முகத்துல தெரியறது. இவர் என்ன நினைச்சுட்டார், ராமர் சொன்ன அடையாளங்கள்லாம் இவள்கிட்ட இருக்கிறதுனால இவள் தான் தர்க்கயாமாச சீதேதி ரூபயௌவன சம்பதா, இவள் தான் சீதையா இருக்க முடியும்னு தீர்மானம் பண்ணினார். சந்தோஷம் வர அந்த சந்தோஷத்தையும் கொண்டாடினார். ஒரு குரங்குக்கு சந்தோஷம் வந்தால் அது என்ன பண்ணுங்கிறதெல்லாம் வால்மீகி சொன்னார். ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமோ நிதர்சயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனம். கையை தட்டினார், வாழை ஒரு சொடுக்கு சொடுக்கினார், முத்தம் கொடுத்தார், சிரிச்சார், விளையாடினார், நடந்தார், பாடினார், பக்கத்தில் இருக்கிற தூணில் மேலே ஏறினார், கீழே குதிச்சார், என்ன உண்டோ எல்லாம் பண்ணினார். அப்புறம் யோஜனை பண்ணினார். அவதூய சதாம் புத்திம் பபூவாவஸ்திதஸ்ததா ஜகாம சாபராம் சிந்தா சீதாம் பிரதி மகாகபிஹி நராமேன வியுக்தா சா ஸ்பக்துமர்ஹசி பாமினி நபோக்தும் நாப்யலங்கர்த்தும் நபானமுபசேவித்தும் நான்யன்னரமுபஸ்தாத்தும் சுராணாமபி சேஸ்வரம் நஹி ராம சமः கஷ்சித் வித்யதே த்ரிதசேஷ்வபி அந்யேயமிதி நிச்சித்ய பானபூமௌ சசாரசஹ. இவளை சீதேன்னு நினைச்ச அந்த புத்தியை உதறினார். அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு அவசரப்பட்டுட்டோம், இவள் சீதை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, முக்கியமான காரணம் என்னன்னா, ராவணன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். சின்ன வயசா இருக்கும், அழகா இருப்பா, பதிவிரதையா இருப்பான்னா, சின்ன வயசுங்கிறது யௌவனம்ங்கிறது ஷார்ட்டா தான் தெரியும். 10 மாசம் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற பொண்ணு நன்னா மொழுன்னு கொழுன்னு இருக்க மாட்டா, இழைச்சி தவிச்சு போயிருப்பா. கணவனை விட்டு பிரிஞ்ச நிலையில ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணாது, ஏனோ தானோன்னு தான் இருக்கும். இவளை பார்த்தா அப்படிலாம் இல்லை, நன்னா விசேஷிச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் விட முக்கிய காரணம், பக்கத்தில் படுத்துட்டு இருக்காளே இவள். சீதையார் இருந்தா அவன் சுராணாமபிச்சேஸ்வரம், அவன் இந்திரனா இருந்தாலும் சரி கிட்டக்க போகலாமா, சீதை உடம்பு மேலே படுமா, இவ வேற யாரோ ஒரு பத்தி வருது அப்படின்னு பல இடங்களில் தேடிட்டு கடைசியில் வந்து ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டார். ஏன்னா சதுரங்குல மாத்திரோபி நவகாச சமீத்தியத்தேன்னு ஒரு 4 இன்ச்சு இடம் கூட மிச்சமில்லாமல் லங்கையில் தேடி முடிச்சுட்டார். சீதை கண்ணில் படலேன்னு உடனே ஒரு அதைரியம் வந்தது. நாம சீதை இல்லைன்னு திரும்பி போய் சொன்னா என்ன நடக்கும்? குரங்குகள்லாம் உயிரை விடும். தேட போன குரங்குகள் வரலேன்னு உடனே
சொன்னபடி சீதையை தேடி கொடுக்க முடியலன்னு சுக்ரீயை உயிரை விடுவான், சீதை கிடைக்கலன்னு ராமர் உயிரை விடுவார், லட்சுமணன் உயிரை விடுவார், காட்டுக்கு போனவர்கள் வரலன்னு பரதன் உயிரை விடுவான், குழந்தைகள் உயிரை விட்டார்னு மாதாக்கள் உயிரை விடும், ராஜவம்சத்தில் உள்ளவர்கள் போனார்கள்னு அயோத்தியாவாசி மக்கள். இதெல்லாம் அதீதமான கற்பனை இல்லை, நிதர்சனம். அது மாதிரி செய்யக்கூடிய ஜனங்கள் மக்கள். அதனால நாம போய் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, அப்புறம் என்ன பண்றது? நாம உயிரை விட்டுருவோம் கொஞ்சம். அப்புறம் யோசனை பண்றாரு, அதுவும் பைத்தியக்காரத்தனம். என்ன? ஜீவன் பத்ராணி பஷ்யதி. ஒரு மனிதன் வாழ்க்கையில உயிரை விடுறதுங்கிறது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. உயிரை விட்டத்தினால பிரச்சனை தீர்ந்து போயிடுவேன். தற்காலிகமா பிரச்சனை தீர்வு மாதிரி நமக்கு தோன்றதே தவிர சாஸ்திரத்தினுடைய பார்வையில அப்பதான் பிரச்சனை ஜாஸ்தியா போகும். ஏன்னா நம்ம உயிரோட இருந்தாலாவது ஏதாவது ஒரு கர்மாவை செஞ்சு நம்மளுடைய பிராரப்தத்தை கழிச்சுக்கலாம். நாம உயிரை விட்டுவிட்டா அதை தாண்டது கஷ்டம். அதனால உயிரை விடுறது முட்டாள்தனம். சரி, வேற என்ன பண்ணலாம்? சீதை இங்கதான் இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒரு நிதானமா தைரியத்தோட யோசனை பண்றார், காரணம் புரிஞ்சுது. கிளம்புற சமயத்துல ஊர்ல உள்ள எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணினார். எந்த தெய்வம் அனுப்பிச்சதோ அந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணல, எந்த தெய்வத்தை பார்க்க வந்திருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணல. ஏன்னா தெய்வம் கண்ணில் படணும்னா அதுக்கு ஒரு ஐகாகிரியம் வேண்டாமா, தகுதி வேண்டாமா, அந்த நிஷ்டை வேணுமோ? நாம் ஒரு சங்கிலி காணாப்படுத்து, ஒரு மோதிரம் காணாப்படுத்துன்னு தேடின்னு வரலையே, ஒரு தெய்வத்தை என்ன தேடின்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருகணேப்யஹ. கண்ணை திறந்து பார்க்கிறார். அசோகவனம்னு ஒரு இடம் தெரியுது. இது பரியந்தான் அவர் கண்ணில் படல. சில விஷயங்களுக்கு காரணம் சொல்லவே முடியாது, நம்மளுடைய தவறுதல்னு மட்டும் சொல்ல முடியாது. இத்தனை நாளா கண்ணில் படாம இப்ப கண்ணில் படுவோம். இத்தனை நேரம் தேடி இருக்கார். சில பேர் தேடுவா, சின்சியாரிட்டி இல்லாததுனால ஒரு பேனா எடுத்துன்னு வான்னு சொன்னா, ஒரு மேஜை மேல இருக்கும் அந்த பேனா, எடுத்துன்னு வான்னு சொன்னா திரும்பி சொல்லுவான் இல்லேன்னு. பார்த்தியாடா? பார்த்தேன். நன்னா தேடினியா? தேடினேன். மேஜை மேலே இல்லையா? இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தியோ? அங்கே பார்க்கணும். நீங்கள் மேஜை மேலேன்னு தானே சொன்னேன். சமஸ்கிருதத்தில் பாடம் நடத்துறதே ஒரு விஷயம் சொல்லுவா. சிஷ்யர்களை பார்த்து ஒரு குரு சொன்னார், தயிரை காக்காட்டேந்து காப்பாத்துன்னா. தயிர் வச்சிருக்கேங்க உர ஊற்றி, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், காக்கா அதை சாப்பிடாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனார். இவர் போய் குளிச்சுட்டு வந்தார். 10-12 பூனை அந்த தயிரை குடிச்சிருந்தது. சிஷியரை கூப்பிட்டு கேட்டார், உன்னை சொல்லிட்டு போனேனேடா, பார்த்துக்கோன்னு சொன்னேனே, நீங்கள் என்ன சொன்னேன்? காக்கேபியோ ரட்சந்தான்னு. காக்காட்டேந்து காப்பாத்துன்னு தான் சொன்னேன், தவிர பூனாட்டேந்து காப்பாத்துன்னு சொன்னல நீங்கள் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ முட்டாள்தனமோ அது மாதிரி. அது மாதிரி காரியம் பண்றவர் இல்லை ஆஞ்சநேயர். அவர் மாதிரி ஒரு புத்திசாலியை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் பின்னாடி யுத்த காண்டத்தில் அத சம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமான் சச்சிவோத்தமஹா அப்படிங்க போறார் வால்மீகி. இருக்கிறதுலையே மந்திரிகளுக்குள்ள, ராமருக்கு பக்கத்தில் இருக்கிறவாளுக்குள்ள ரொம்ப புத்திசாலியாருன்னா ஆஞ்சநேயர் தான். சச்சிவோத்தமன்கிற பட்டம். ஆஞ்சநேயருக்கு அப்புறம் இந்த சிபி பட்டாபிராமன்கிறவர் தான், ராமசுவாமியோ பட்டாபிராமன்கிறவர் தான் அந்த பட்டத்தையே வாங்கியிருக்கார் இந்த இந்தியாவிலேயே. வேற யாருக்குமே அந்த பட்டம் கிடையாது. அவ்வளோ பெரிய புத்திசாலி அவர். அப்படி இருக்கிறதே அவர் தேடி அது மிஸ் ஆகிருக்காது, கண்ணில் படல. இப்படி நமஸ்காரம் பண்ணின அப்புறம் தான் கண்ணில் பட்டுது. உள்ள போய் பார்க்கிறார், ஒரு அசோகவனத்தினுடைய அடியில ராட்சசிகள் காவலோட சீதை இருக்க, இவர் நினைச்சது ஒன்றும், சீதையை பார்த்த விதம்.
சீதை எந்த ஒரு பரிஸ்திதியில் இருந்தால் அப்படின்னு சொன்னா, தத்தோ மலின சம்மீதாம் ராட்சசீபிः சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம் மந்தம் பிரக்யாயமானேன ரூபேண ருச்சிர பிரபாம். அழுக்கடைஞ்சதான ஒரு வஸ்திரம், ராட்சசிகளால் காக்கப்பட்ட நிலையில 10 மாசமா சாப்பிடாதனால உடம்பு இழைச்சிருக்கு. ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கா, பெருமூச்சு விடுறா, அப்படியே கண்ணெல்லாமே குத்திட்டு இருக்கு. இவளுக்கு நினைவு இருக்கா, உயிர் இருக்கா, இவள் சுய நினைவோடு இருக்காளா அப்படின்னு புரியல. அப்படின்னு மெதுவா மூச்சு இப்படி உத்து கவனிச்சாதான் மூச்சு ஏறி இறங்குறதே புரியறது. அதை வச்சுட்டு இவள் உயிரோடு இருக்காள் அப்படிங்கிறது தெரியறது. ஆனா முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கு. சுக்லபக்ஷாதும் சந்திரரேகாம் இவாமலாம் அப்படின்னு எல்லாம் பார்த்தார். ஆஞ்சநேயர் நினைக்கிறார், இந்த உலகத்துல சீதை மாதிரி ஒரு பதிவிரதையை பார்க்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் ராமரை மட்டும்தானே பார்த்துருக்கார். ராமபிரான் எப்போதும் சீதை 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 அப்படின்னு சொல்ல சில சந்தர்ப்பம் ஆஞ்சநேயருக்கே சில எண்ணங்கள் வந்திருக்கும். ஏன் என்ன மாதிரின்னா, ஒரு மனைவியை விட்டு பிரிஞ்சு தவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பு, அதுக்கு ஒரு அளவு கிடையாது. எப்போ பாரு சீதை 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 சீதை, இது என்ன ராமர் இப்படி புலம்புறார் அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைச்சிருப்பார். இப்ப சீதையை பார்த்த பிறகு ராமர் காமி அப்படின்னு சொல்ல முடியாது, ராமர் கல்லஞ்சிக்காரன். எந்த வகையில சீதையை விட்டு பிரிஞ்சு இன்னும் உயிரோடு இருக்காரு. இந்த பெண்ணை விட்டு இந்த பெண்ணோட வாழ்ந்த பிறகு இந்த பெண்ணை விட்டு தன் பிரிஞ்சான்னா உயிரோடு இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு மகாபதிவிரத். இவளுடைய பெருமை, இவளுடைய தபசி, இவளுடைய பாதிவிரத்தியம், இவளுடைய ரூபம், இவளுடைய சௌந்தரியம், இதை வாயால சொல்லிவிட முடியுமா? இத பேச்சில சாமர்த்தியசாலி ஆஞ்சநேயர் தான். அதனால அவரை சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவார். கவிதை எழுதுறதுல சாமர்த்தியசாலி யாரு அப்படின்னு சொன்னா வால்மீகி. இவர் கபீஸ்வரர், அவர் கவீஸ்வரர். இவர் 2 பேராலையுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கு சீதையோட நிலைய. மனசுனால ராவணையும் சீதையும் வச்சு பார்க்கிறார், ஹிருதயத்துல சேர்த்து. ராவணன் அந்த சமயத்துல வந்துட்டாங்க, தூக்கம் கலைஞ்சு பாதி தூக்கத்துல முழிச்சுட்டு வரான். சீதையினுடைய நினைவுனால கொண்டு வச்சு 10 மாசம் கழிச்சு இப்பதான் வரான். சீதைகிட்ட காமியா உளர்ற மாதிரி பேசினா, உன்னை அடையணும்னு தான் அழைச்சின்னு வந்தேன், தூக்கின்னு வந்தேன். நீ என்ன தீர்மானம் பண்ணியிருக்க? உன்னை நான் பட்ட மகிழ்ச்சியாக பண்ணுவேன், உங்கள் அப்பாவுக்கு சொத்தை கொடுப்பேன், என்னை பார், என் அழகை பார், என் பெருமை பார், என் பராக்கிரமத்தை பார், என்னென்னவோ சொன்னான். அவள் ஒரு புல்லை பிடுங்கி போட்டுவிட்டு, எனக்கு ராமனை தவிர மற்ற எல்லாரும் புல்லுக்கு சமானம்தான், நீ எங்கிட்ட வச்சிருக்கிற மனசை உன் மனைவி பக்கம் திருப்பு, நீ பூஜிதா புத்தியோட பார்க்க வேண்டியவள் நான். எத்தனை மாசமானாலும் இல்லை, எத்தனை வருஷமானாலும் என் மனசை மாற்ற முடியாது. நான் ராமன் தான் எனக்கு தெய்வம், ராமன் தான் எனக்கு கணவன், ராமன் தான் எனக்கு குரு, ராமன் தான் எனக்கு எல்லாமே. ராவனை தாண்டி இன்னொருத்தரை என் கண் பார்க்காது. கோபப்பட்டு என் இஷ்டத்துக்கு நீ சம்மதிக்கலைன்னா 2 மாசம் டைம் தருவேன், அதுக்குள்ள சம்மதிக்கலைன்னா உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ராட்சசிகள்லாம் முன்பை காட்டிலும் கடுமையா வார்த்தைகளை சொல்லி சீதைய மிரட்ட, திரிஜட்டை அப்படின்னு ஒரு ராட்சசி வரா. இந்த ராட்சசிகள்லாம் இது பரியந்தம் ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவா. இப்ப என்ன சொன்னா, இவ்வளவு தூரம் ராவணன் சொல்றான், அவனை நீ பார்க்க மாட்டேங்கிற, ராமன் தான் எனக்குங்கிற, நீ ஒசத்தி, நீ ராமன் தான் ராமன் தான் சொல்றியே, அந்த ராமன் எந்த விதத்துல ஒசத்தி உயரும்? முதல்ல சக்தி உள்ளவனா,
அதிர்ஷ்டம் உள்ளவனா, பட்டாபிஷேகம் வச்ச தேதியில் நடந்ததா, தொட்டது தொடங்காதவன், காட்டுக்கு வந்தானே உன்னை சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வக்கு இருந்ததா, வந்த இடத்துல உன்னை தொலைச்சுட்டு நிற்கிறான். இனி அவனை நம்பி நீ எத்தனை நாளைக்கு நீ குடும்பம் நடத்த முடியும்? நீ ராவணனை கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியமாக இருக்கலாம். அப்படி இல்லான்னு சொல்ல சீதை அப்போ சொன்னால், ராமன் தீரனாக இருக்கலாம், ராஜ்யஹீனனாக இருக்கலாம், கையால் ஆகாதவனாக இருக்கலாம், எனக்கு அவன் தான் கணவன், என்னவன் தான் எனக்கு குரு. என்னையும் ராமனையும் நீங்க என்ன சொன்னாலும் பிரிக்க முடியாது. தீனோவா ராஜ்யஹீனோவா யோ மே பர்த்தா சமே குரு தன்னித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா யதா சச்சி மகாபாகா சக்ரம் சம்பதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணீ சசினம் யதா லோபா முத்ரா யதாகஸ்தியம் சுகன்யாச்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தஞ்ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேசினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமீபதி மனுவ்ரதா ததாஹமிக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனுவ்ரதா. 11 பதிவிரதைகள் பேரை சொல்றான். இவர்கள் எப்படி ராமனை விட்டு பிரியாதவர்களோ அது மாதிரி நானும் ராமனும் பிரியாதவன். இதை குறிப்பிட்டு சொல்லுவானே அப்படின்னா, யார் எந்த நிஷ்டையில, எந்த தபஸ்ல, எந்த முயற்சியில இருக்காளோ அந்த முயற்சியில நாம் உறுதியா இருக்கணும். அந்த முயற்சியில நமக்கு வெற்றி அடையணும். ஒரு தளர்ச்சி வராம இருக்கணும்னா அதுல யார் சாதிச்சிருக்காளோ அவளை மாடல் ரோலா எடுத்துக்கிறதுன்னு இன்னைக்கு உண்டு. ஒரு குழந்தை கிரிக்கெட் விளையாடுறான்னா நீ யார் மாதிரி வரணும்னு கேட்டால் அவன் ஏதோ பேரை சொல்கிறான் தெரியல. இல்லை ஒரு படிப்பில் இந்த மாதிரி வரணும்னா நீ யார் மாதிரி வரணும்னா அவன் ஒரு பேரை சொல்கிறான். ஒரு சாதாரண லௌகீக விவகாரங்கள்லேயே நாம் ஒரு லட்சியத்தை அடையணும்னு சொன்னால் அதற்கு முன்னாடி யார் அந்த லட்சியத்தை அடைஞ்சிருக்காளோ அவளை மாடலாக நாம் எடுத்துட்டு முயற்சி பண்ணுறோம். தபஸ் அதை விட பெருசு இல்லையா? அதுவும் பாதிவிரத்தியம்ங்கிற தபஸ் சாதாரண விஷயமா? அதனால சீதை சொல்றார், இந்த 11 பதிவிரத்தைகள் எப்படியோ அது மாதிரி தான். இந்த குறிப்பிட்டு 11 பதிவிரத்தைகள் சொல்லுவானே, இந்த 11 பேர் மட்டும்தான் பதிவிரதையா அப்படின்னா அப்படி இல்லை, எல்லாருமே பதிவிரதை தான். அதுவும் பாரத தேசத்துல சொல்லவே வேண்டாம். குறிப்பிட்டு 11 பேரை சொல்லுவானேன்னா இந்த 11 பேருக்கு கணவனால சௌக்கியம்ங்கிறது ரொம்ப குறைச்சது. கணவனால பட்ட கஷ்டம்தான் ஜாஸ்தி. அதுக்கு உதாரணம் முதல்ல சொல்றேன். யதா சூரியம் சுவர்ச்சலா. சுவர்ச்சலான்னு சூரியனுடைய பத்னி. சூரியனோட ஒரு 2 மாசம் நம்மளால குடும்பம் நடத்த முடியும். பங்குனி சித்திரை வைகாசினா தவிச்சு போறது, அருவியா வேர்த்து கொட்டுறது, உட்கார முடியல, நிற்க முடியல. ஒரு 2 மாசம் 3 மாசம் அவரோட குடும்பம் நடத்த முடியல. வருஷம் முழுக்க குடும்பம் நடத்துறார். என்ன பாடுபடுவனவன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை சொல்லி ராமனும் அது மாதிரி ராமனை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்ல திரிஜடையும் சமாதானப்படுத்த 26வது சர்க்கத்தில் சுந்தரகாண்டத்தில் சீதை வந்து மகான்களுக்கு நமஸ்காரம் பண்றாள். பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாததிகம் பயம் தாப்யாம் ஹி யே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். பிரியத்தினால துக்கம் வருது, அப்பிரியத்தினால பயம் வருது. இந்த பிரியம் அப்பிரியம் துக்கம் பயம் இவைகளை விட்ட நடுநிலையில இருக்கக்கூடிய மகான்களுக்கு நமஸ்காரம் தான். ரொம்ப நுட்பமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். புரியற மாதிரி சொல்லணும்னா திருஷ்டாந்தம் சொன்னாதான் புரியும். பிரியத்தினால துக்கம் வரும், அப்பிரியத்தினால பயம் அல்லது கோபம் வரும். அது எப்படி? ராமர்கிட்ட அவ்வளோ பிரியம். ராமரை பத்தி குறைவா சொன்னா வருத்தம் வருது. ராவணன்ட்ட அப்பிரியம். ராவணனை பற்றி பெருமையா சொன்னாலும் வருத்தமா இருக்கு. ராமனை பத்தி குறைவா சொன்னாலும் வருத்தமா இருக்கு, ராவணனை பற்றி பெருமையா சொன்னாலும் வருத்தமா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா
நம்மாத்து குழந்தை பரீட்சையில் ஃபெயில் ஆனாலும் வருத்தமாக இருக்குது, பக்கத்தாத்து குழந்தை பாஸ் ஆனாலும் வருத்தமாக இருக்கும். அது மாதிரி அப்படி அது அதிகம் பயம். இந்த விருப்பு வெறுப்பு ஞானிகளுக்கு கிடையாது. இதை விட்ட மகான்களுக்கு நமஸ்காரம். இந்த விருப்பு வெறுப்பு தானே துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ண. இந்த லங்கையில் நாம் உயிரோடு இருக்கக்கூடாது, இனி உயிரை விட்டுவிடணும். ஏன்னா ராவணன் 2 மாதம் ஊர்தோ மாசம் ந ஜீவே, 2 மாதம் உனக்கு நான் ஜீவ தாரணம் கொடுக்குறேன், உயிர் பிச்சை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். மேலே சீத்தையும் சொல்ல போகிறாள், 2 மாதத்துக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு. இவன் என்ன நம்ம உயிர் எடுக்கிறது, இந்த உயிருக்கு அவன் சொந்தக்காரன் இல்லை, ராமர் தான் சொந்தக்காரர், அவர் வரலை. இவன் ராவணன் நம்ம கொள்றதுக்கு முன்னாடி நாம் உயிரை விட்டுடுவோம்னு, எப்படி உயிரை விடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த பின்னல் எடுத்து கழுத்தில் கட்டி ஒரு மரத்தில் கட்டும் போகுது. எந்த மரத்தில் கட்டினார்னால், எந்த மரத்தில் ஆஞ்சநேயர் உட்காந்து இத்தனையும் பார்க்குறாரோ அந்த மரத்தில் போய் கட்டினான். சாகாம் கிரஹீத்வாத நகஸ்ய தஸ்ய தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யாஹ ராமானுஜம் ஸ்வஞ்ச குலம் சுபாங்க்யாஹ சோகாநிமித்தானி ததா பஹூனி தைர்யார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பபூஹு புராபி சித்தானி உபலக்ஷிதானி. ராமபிரான தியானம் பண்ண சிந்தயந்தியாக விசிந்தயந்தியாக பிரவிசிந்தயந்தியா அப்படி ஒரு தியானம் பண்றார். 10 மாசம் ஆச்சே ராமா, உங்களுடைய அந்த முகம் மறையவே இல்லை எனக்கு. ஹராமா சத்யவ்ரதா தீர்க்கபாஹோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்த்ரா ஹா ஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ச வத்யாம் நமாம் வேத்தி ராட்சசானாம் அனன்யதைவத்வமியம் க்ஷமாச்ச பூமௌ ச சையானியமஸ்ச தர்மே பதிவ்ரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷாணாம் மோகோ ஹி தர்மஸ்சரிதோ மயாயம் ததைகபத்ரீத்வமிதம் நிரர்த்தம் யாத்வாம் ந பஸ்யாமி கிருஷா விவர்ண ஹீனாத்வயா சங்கமனே நிராசா பிதுர்நிதேசம் நியமேன கிருத்வா வனான்னிவృத்தஸ்சரிதவ்ரதஸ்ச ஸ்திரீபிஸ் சுமன்யே விபுலேக்ஷணாபிஹி தும் ரம்ஸ்யசே வீதபயः கிருதார்த்தः அஹம் து ராமத்வயி ஜாதகாமாத் சிரம் விநாசாய நிபத்தபாவா மோகம் சரித்வா ததபோவ்ரதஞ்ச த்யக்ஷ்யாமி திக்ஜீவிதமல்பபாக்யா. சத்தியம் சத்தியம்னு சொன்னேலே, தர்மம் தர்மம்னு சொன்னேலே, சத்தியத்தையும் தர்மத்தையும் நம்பினா இதான் பலனான்னு கேட்டான். தூக்கு மாட்டி உயிரவில்லைன்னா இதான் பலனா. நீ ஒன்றும் கையால் ஆகாதவர் இல்லை. சக்தி இல்லாத ஒரு கணவனாக இருந்தான்னா நம்ம ஆத்துக்காருக்கு சக்தி கிடையாது, நமக்கு இதான் கதி அப்படின்னு சமாதானப்படுத்திக்கலாம். 1.5 மணி நேரத்தில் 14,000 ராட்சசர்களை நீங்கள் வதம் பண்ணினத்தை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறதே என்னை நீங்கள் காப்பாற்றலைன்னா இப்போ வந்துடுவேன், அடுத்த வாரம் வந்துடுவேன், 1 மாதத்தில் வந்துடுவேன். 10 மாதம் ஆகிடுத்தேராமா நீங்கள் வரலைன்னா அப்போ நான் வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டேல. ராவணன் தொட்டு தூக்கின்னு வந்தான்ங்கிறதுனால இனி நான் சேர்ந்து வாழறதுக்கு தகுதி இல்லாதவள்னு நினச்சிட்டேல. அவன் தொட்டு தூக்கின்னு வந்தான்ங்கிறது தான் ஒரு விஷயமே தவிர, ஒரு பதிவிரத கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது எந்த நியமங்களோட இருக்கணுமோ அந்த நியமத்தோட தான் இன்னி பரியந்தம் இருக்க. ராவணன் கொடுத்த ஒரு சொட்டு ஜலம் கூட நான் சாப்பிடலன்னு, அவன் கொடுத்ததை எதையுமே ஏற்றுக்கல. உலகத்தில் உங்களை நம்பி உங்களை நினைச்சு உங்கள்கிட்ட பக்தி பண்ணி உங்களை பூஜை பண்ணி வீணா போனவாளே கிடையாதுங்க. சீதை என்ன தவறு? உங்களை நம்பி வீணா போனேன்னா நான் அகந்துராமத்வயி ஜாதகாம சிரம் விநாசாய நிபத்த பாவா, இப்படி உயிரை விடுறேனே ராமா அப்படின்னு வருத்தப்பட இவளுக்கு சுப சகுனங்கள் ஏற்படுறது. இடது கண்ணு, இடது புருவம், கீழ் உதடு, இடது கை, இடது தொடை, இதெல்லாம் பெண்களுக்கு துடிச்சதுன்னா சுபசகுனம். ஆண்களுக்கு வலது பக்கம் துடிச்சா சுபசகுனம்.
பொதுவாக இந்த கண்ணோ உதடோ கையோ துடிச்சா இன்றைக்கி என்ன சொல்லுவான்னா வைட்டமின் குறைச்சல்னு சொல்லுவாள். டாக்டரை போய் கேட்டெல்லாம் வைட்டமின் குறைச்சல். அது தொடர்ந்து ஒரு மண்டலம் துடிச்சாதான். ஒரு செகண்டு வந்துட்டு போகிறதுன்னா அது ஒரு சகுனமாக சாஸ்திரம் சொல்கிறது. சகுன சாஸ்திரத்தில் இது மாறி இருந்தால் அபசகுனம். சீதைக்கு அப்படி ஏற்பட இது சகுனங்களை நம்ப மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சகுனங்கள்லாம் போய் அப்படின்னு பேசுவனே தவிர மேடையில் எனக்கு தெரிஞ்சு தெய்வம் இல்லை, கோவில் இல்லை, குளம் இல்லைன்னு சொல்கிறவா கூட உலகத்தில் நம்புகிற ஒரு விஷயம் உண்டுன்னா அது சகுனம் தான். சகுனத்தை நம்பாதவாளே கிடையாது. படித்தவா பாமரா, பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் நம்புகிற விஷயம் உண்டுன்னா சகுனம் தான். புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்னை மாதிரி நான் இல்லை, என்னை மாதிரி வேதாத்தியனம் பூர்ணமாக பண்ணி சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்து அதனுடைய அர்த்தத்தை மனசில் வாங்கிட்டு இதுதான் நுட்பமானதுன்னு தெரிஞ்சவா கூட கோவிலுக்கு போய் கபாலீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணும்போது, அஷ்டோத்திரம் பண்ணும்போது 108 நாமாவை அவர் சொன்னாரா இல்லையான்னு நாம் கவனிக்க மாட்டோம். அந்த தேங்காய் கோணலாக உடைச்சு கொண்டு வந்தாருன்னா, அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காயை கோணலாக உடைச்சு கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, தவிச்சு போகுமா மாட்டோமா? 10 தேங்காயில் ஒரு தேங்காய் கோணலாக தான் உடையும். அது இயற்கை. அது ஏன் நமக்கு வரணும்னு தான் கேள்வி. 10 தேங்காயில் ஒரு தேங்காய் சரியாக உடையாதுங்கிறது வாஸ்தவம் தான். அது ஏன் நமக்கு வரணும்? பயந்து போகிறதோட மனசு. அப்போ படித்தவா படிக்காதவா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த விஷயம் எல்லாமே கிடையாது. சகுனம்னா நடுங்குவோம். சோகாணி மித்தானி ததா பஹூனி தைரியார்ஜிதானி பிரவராணி லோகே. தைரியம், நல்ல சுபசகுனம் ஏற்பட்டால் தைரியம். இன்னும் அதனுடைய நுட்பத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்துலெல்லாம் பிரஷ்னம் பார்க்கறதுன்னு பிரஷ்னம்னு சொல்லணும். அதை பிரசன்னம்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க அதை பிரசன்னம் என்ன பிரசன்னமாக முருகன் அவன் நேரம் வந்தார், ராமர் நேரம் வந்தாரா? பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். கொஸ்டினுடைய அடிப்படையில் அமையிற ஜோசியம் அது. சோழியை போட்டு பார்ப்பா, அதுக்கு தேவ பிரஷ்னம்னு பேர். அஷ்டமங்கல பிரஷ்னம்னு சொல்கிறது. 8 வகையான பொருள்களை வச்சிருந்து சோழியை எடுக்க சொல்லி பார்க்குறது, பூ எடுக்க சொல்லி பார்க்குறது, வெத்தலை எடுக்க சொல்லி பார்க்குறது, நம்பரை சொல்ல சொல்கிறது, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். அதை பிரஷ்னம் சொல்ல வர பணிக்கர் இருக்கார் பாருங்க, இங்கே லக்னம் உயர்த்த வச்சிருந்து ஜோசியமே கிடையாது. அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதேவே ஏற்படுற சகுனத்தை வச்சு தான் ஜோசியமே. அவர் நமக்கு பிரஷ்னம் பார்க்க வரத்தேவோ அல்லது நாம் அவர்கிட்ட பார்க்க போகிறதேவோ, இப்போ அவர் வீட்டை தேடி நாம் போனோம்னா நாமமே உட்கார்ந்தத்துலேருந்து என்ன பண்ணோங்கிறதெல்லாம் கவனிப்பவர். பெரும்பாலாக எனக்கு தெரிஞ்சவாளை, அது எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவாளாக இருந்தாலும், சதாச்சார சம்பத்தெல்லாம் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியத்தில் கிரிட்டிக்கலாக இருக்கிறதே அது நடக்காதுன்னா அவள் அறியாமல் இப்படி தான் கையை வச்சுட்டே இருப்பாள். எப்போ பாரு கன்னத்தில் கை வச்சா அந்த காரியம் சரியாக வராது. இதுவாது தேவையில்லை இப்படிம்மா, இப்படி கையை கட்டினா மேலே பிரச்சனை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். நான் சொன்னதை வச்சுட்டு நீங்கள் சாமர்த்தியமாக வந்ததுனால பிரச்சனை அமைஞ்சிடாது. அந்த வேலை அப்படி தான் கொண்டு விடுவது. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் செஞ்சால் அதை கவனிப்பறவர் இந்த பிரச்சனை சரியாக வராது. சகுனம் தான் அங்கே விஷயமே. அதுக்காக சொல்ல வர சகுனத்தை வச்சு தான் நிர்ணயமே. தைரியார்ஜிதானி பிரவராணி லோகே. மேலே சகுனத்தை சீத பட்சத்தில் இந்த சகுனம் நம்ப முடியாததுன்னு சொல்லுவோம்னா புராபி சித்தானி. ஏற்கனவே ஒரு தடவை இது பலிச்சிருக்கு. எப்பன்னா சீதைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இந்த சிவதனுஷ பணைய வச்சானா, ஏன் பணைய வச்சான்னா அந்த சிவனோட வில்லு இருக்கிற பொட்டி இருக்கு, அதை 1 இன்ச்சு நகர்த்தணும்னாலும் 5000 பேர் பிடிச்சி இழுக்கணும். அதை இழுத்தாதான் அது நகரும். அது அவ்வளோ வெயிட். ஒரு சமயம் சீதை விளையாடும் போது
அம்மானேன்னு ஒரு காய் இல்லை பால்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்து அதுக்கு அடியில் போயிடுது, இந்த பொட்டிக்கு அடியில். அதை எடுக்கிறதுக்காக அப்படி இடது கையால் அந்த பொட்டியை நகர்த்துட்டு வந்து எடுத்துட்டான் சீதை. ஜனகன் வந்து பார்க்குறான், அந்த பொட்டி நகர்ந்து திரும்பி இருக்கு. இதை யார் இப்படி மாற்றி வச்சது அப்படின்னு, இந்த சாமானை யார் மாற்றி வச்சதுன்னு ஆற்றுல கேட்டுவிட்டா உடனே பதில் கிடச்சிருமே. ஒருத்தர் சொல்ல மாட்டோம், நான் தான் செஞ்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் சீதையை கேட்டான். அவன் சீதையிட்ட முதல்ல வரல. சீதை அப்புறம் சொன்னா, நான் தான் நகர்த்தினேன். ஏன்னா பால் அடியில் போயிடுது. எப்படி நகர்த்தினேன்? இடது கையால் எடுத்தேன். இப்படி சொல்லும்போது சீதைக்கு 5 வயசு. 5 வயசு பொண்ணு 5000 பேர் இருக்கக்கூடிய பொட்டியை இடது கையால் நகர்த்தினான்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய பலசாலியாக இருப்பான். அப்போ அதுக்கு தகுந்ததான ஒரு கணவனை தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த வில்லை தூக்கி அவன் கற்றானோ அவனுக்கு தான் சீதைன்னு சொல்லிட்டான் ஜனகன். யாராலையும் தூக்க முடியல, ராவணனாலேயே தூக்க முடியல. ஒரு கட்டத்தில் ஜனகனுக்கு ஒரு ஆத்திரம் மாதிரி வந்து கோபிக்க வேற கோச்சுட்டான். நீ பண்ண காரியத்தினால உனக்கு கல்யாணமே நடக்க போகுதுன்னா, உனக்கு கன்னியா மாடம் தான் உனக்கு ஒத்தனை வந்து வில்ல தொடரல, நிர்வீர முருவி தலம்னா வீரனே இல்லாத பூமியை பெடுத்து அப்படிலாம் கோபப்பட. சீதைக்கு என்ன தெரியும்? 5 வயசு குழந்தைக்கு அப்பா கோச்சு விட்டாருன்னு தான் தெரியும். கண்ணீர் விட்டுன்னு இருக்க, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க, தோழிகள்லாம். அப்போ இந்த சுப சகுனம் வர தோழிகள்லாம் சொல்றா, இது என்னடி சகுனம், நீ கோச்சுக்காத, வருத்தப்படாத, உனக்கு நல்லது நடக்க போகிறது சீதை, உனக்கு சுப சகுனங்கள்லாம் வரது அப்படின்னா அந்த குழந்தைகள் சொல்றது. சீதை வந்து அதை நம்பல. அதே சமயம் அழுதுன்ற அந்த முகத்தை குழந்தைகள் பக்கம் காமிக்க வேண்டாம்னு மாடியில தானே இருக்கா. இப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறவள் ரோடு பக்கம் திரும்பி பார்க்கிறாள். பார்த்தா விஸ்வாமித்ரேன சகிதா யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா லக்ஷ்மணேன சக பிராத்ரா ராமஹ சத்ய பராக்கிரமஹ. விஸ்வாமித்ரனோட பகவான் அப்பதான் முதல்ல அப்பதான் பார்க்கிறான். இந்த சகுனம் தானே பகவானோட நம்மளை சேர்த்து வச்சது அப்படின்னு அவள் யோஜனை பண்ணுறதே. சகுனத்துக்காகவே ஒரு சர்க்கம் பாராயணம் பண்ணுற மாதிரி வால்மீகி சொல்லி, இந்த சகுனங்கள்லாம் வந்து சீதைக்கு ஒரு மங்களத்தை கொடுத்ததுன்னு சொல்றதுல அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா மங்கள்யதாஸ்து நம்ம மங்கள தேவதாயா, உலகத்தில் மங்கள தேவதைன்னா அது மகாலட்சுமி தான். அது எப்பேற்பட்ட வாழாத்து கல்யாணமாக இருந்தாலும் வைஷ்ணவா சைவா சாக்தா ஸ்மார்த்தா மாத்வா எந்த பேச்சுமே கிடையாது. அந்த மாங்கல்யத்தில் யாரை ஆவாகனம் பண்ணி பூஜை? இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜா சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ. ஸ்ரீசூக்த விதானத்தினால தான் அங்கே பூஜையே. மகாலட்சுமியை தான் அங்கே ஆவாகனம் பண்ணி ஆகணும். யாராத்து கல்யாணமாக இருந்தாலும் மாங்கல்யத்தில் மகாலட்சுமியை தான் ஆவாகனம் பண்ணணும். உலகத்துக்கே மங்கள தேவதை அவைன்னு சொல்லிவிட்டு அவந்த மகாலட்சுமிக்கு சகுனத்தினால மங்களம் வந்ததுன்னு சொல்றதுல இஷ்டம் இல்லை. அதனால இந்த சகுனங்கள்லாம் தனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை, விளம்பரத்தை எதிர்பார்த்தது. சீதைக்கு கஷ்டம் வந்து சௌக்கியம் வர சமயத்தில் அவள்கிட்ட போன உடனே அதுக்கெல்லாம் நல்ல விளம்பரம் கிடைச்சது. ததாகதாம் தாம் யதிதா மணிந்திதாம் யபேதஹர்ஷாம் பரிதீன மானசாம் சுகம் சுபம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயாஜுஷ்டமிவோபஜீவினா. ஸ்ரீயாஜுஷ்டம் நரம் உபஜீவினா இவேங்கிறார். கோட்டீஸ்வரனை ஜீவிக்கிறவர்கள்லாம் அன்றா மாதிரி. ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஒரு வீனஸ் காலனியில் புதுசாக ஒரு 2 கிரவுண்டில் வீடு கட்டின்னு வந்துட்டான்னு சொன்னா உடனே வேலை செய்யறவா போவா, அயன் பண்ணுறவா போவா, கார் ஓட்டுறவா போவா, பால்காரன் போவா, வரிசையாக எல்லாரும் போக மாட்டாளா வேலைக்கு, நாங்கள் நல்லா வேலை செய்வோம்னு. அது மாதிரி இந்த சகுனங்கள்லாம் சீதையை தேடின்னு வந்தது. எதற்காக அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு விளம்பரம் வேண்டும். ஏன்னா சாதாரண மனிதர்களை அண்டினா விளம்பரம் கிடைக்காது. இன்னைக்குமே மார்க்கெட்டிங்கில் கவனிச்சாதான் தெரியும். ஒரு சோப்பு உடம்பை பளிச்சுன்னு ஆக்கிறதுங்கிறதுக்கு யாரை அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிறான்? சகப்பாக இருக்கிறவாள், கருப்பாக இருக்கிறவாளை காமிக்கிறதே கிடையாது. சிகப்பாக இருக்கிறவாளை காமிச்சு அந்த அம்மா கையில் வச்சுன்னு சொல்கிறா, என்னோட மேனி எழிலுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு.
இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, எத்தனை பைத்தியம் உடனே அந்த சோப்பை போய் வாங்குறது. உண்மையை சொல்லணும்னா அந்த அம்மாவுக்கு அந்த சோப்புக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், சோப்பு தேய்ச்சதுனாலலாம் உடம்பு வெளுப்பாகாது. ஒரு பொய்யை நமக்கு பொய்ன்னு தெரிஞ்ச நம் கண்ட்ரோலை இழந்து நாம் அதில் ஈடுபடுற மாதிரி பண்ணுற சக்தி விளம்பரத்துக்கு இருக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இருக்கணும். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? மார்க்கெட்டிங்கில் அந்த அந்த சுப சகுனங்கள்லாம் சீதையை அடைஞ்சுதான் அட்வர்டைஸ்மெண்ட் அடையணுங்கிறதுக்காக. ஆஞ்சநேய சுவாமி இந்த சீதையினுடைய மனசை மாத்திரத்துக்காக ராமாயணத்தை சொல்ல, ராமாயண சப்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க ஆஞ்சநேயர் இறங்கி வர, கண்ணிலேருந்து கண்ணீரோட சீதையை பார்த்து, நீங்கள் யார் அம்மா அப்படின்னு விசாரிக்க, சீதை நான் அனுமான், ராமதூதன், சுக்ரீவ மந்திரிலாம் சொன்னார். நீங்கள் யாருன்னு கேட்க, நான் தசரதனுடைய மருமகள், ஜனகனுடைய மகள், ராமருடைய மனைவி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்க, கிட்டக்க பேசுறதுக்காக அப்படி திரும்பி போன உடனே சீதைக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. நீ ராவணன் தானேன்னா, மிந்தி சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்த, இப்போ குரங்கு வேஷம் போட்டு வந்திருக்கியா அப்படி. ஆஞ்சநேயர் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எப்போதுமே ஒருத்தருடைய வார்த்தைக்கு பதில் சொல்லக்கூடாது, ஒருத்தருடைய எண்ணத்துக்கு தான் பதில் சொல்லணும். நீ ராவணனா அப்படின்னு கேட்குறார். நான் இல்லைன்னு இவர் சொன்னால் எப்படி நிரூபிக்க முடியும்? என்ன சாட்சியா சம்மினா விட்டா என்ன இருக்கு? நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ நிரூபிக்கணுமே. அதை பட்டுன்னு என்ன பண்ணார், நீ ராவணனா அப்படின்னு கேட்ட உடனே நமஸ்காரத்தை பண்ணிட்டார் சீதைக்கு. நமஸ்காரம் பண்ணினதோடு இல்லாமல் ராமாயணத்தையும் சொன்னார். ராமனுடைய ரூபத்தை வர்ணிச்சு குணத்தை வர்ணிச்சார். சரித்திரமாக முதல்ல சொன்னார், அப்புறம் குணத்தை வர்ணிக்கிறார், ரூபத்தை வர்ணிக்கிறார். ஏன்னா சரித்திரம் சொல்லும் போதே அதை தெரிஞ்சுக்கணும். சரித்திரத்தினால தான் குணம் வரும், குணத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதைகள்லாம் கேட்கறது எதற்கு? ராம குணத்தை தெரிஞ்சுக்கிறது. குணத்தை தெரிஞ்சுட்டா அதில் ஈடுபாடு வரும், ஈடுபாடு வந்தால் நினைவு வரும். இதனால தியானம் சித்திக்கும். நமக்கு ராம தியானம் வரணுங்கிறதுக்காக தான் சரித்திரமாக சொல்றது. சொல்ல இவன் ராமதூதன் தான் அப்படின்னு தீர்மானமாக நம்பிட்டான். ராவணனாக இருந்தால் நமஸ்காரம் பண்ண மாட்டான். ஒரு கால் நமஸ்காரம் பண்ணினா கூட ராமனை பற்றி கொண்டாடி பேச மாட்டான். இவர் கொண்டாடி பேசுறதுனால இவன் ராமதூதன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஹனுமன்னே 2-3 காரணத்தினால எனக்கு ஒரு பயம், நான் ரொம்ப அடிபட்டு விட்டேன், நம்பி ஏமாந்து போயிட்டேன். ரெண்டாவது, நீ குரங்கு, ராமன் மனுஷன், உங்கள் 2 பேருக்குள்ள எப்படி ஒரு சிநேகம் வந்திருக்கு, எப்படி சேர முடியும்? அது நம்பிக்கை வரல எனக்கு, அதனால தான் பேசினேன். 2 விஷயம் சொல்கிறார் ஆஞ்சநேயர். இப்படி நீங்கள் கேட்கறது தான் ஆச்சரியம். ஏன்? நீங்கள் ராவணன் தூக்கின்னு வந்தபோது உங்களுடைய நகையெல்லாம் எடுத்து ஒரு புடவையில கட்டி, கிழிச்சு துணியில கட்டி, ரிஷ்யமூக்கம்ங்கிற மலை மேலே 4 குரங்குகள் இருக்கிற இடத்துல போட்டேலா இல்லையா? போட்டேன். என்ன நினைச்சுன்னு போட்டேன். ராமன் வந்தா இந்த குரங்குகள்லாம் இதை கொடுத்து என்னையும் ராமனையும் சேர்த்து வைக்கட்டும் அப்படின்னு போட்டேன். அப்போ இந்த குரங்குகள் ராமனோட சேரணும், ராமன் குரங்குகளை பார்க்கணும், குரங்குகள் ராமனை பார்க்கணும், 2 பேரும் சேரணும்னு சங்கல்பிச்சு தானே அந்த மூட்டையை போட்டேன். ஆமாம் அம்மா, நீங்கள் சங்கல்பிக்காம பெருமாள் பக்கம் ஒருத்தர் வந்துட முடியுமான்னு கேட்டேன். உங்களுடைய அனுகிரகம் இல்லாமல் பகவான் கட்டாட்சத்தை அடைய முடியுமா? தயாசதகம்னு 100 ஸ்லோகம் பண்ணியிருக்காங்க நிகமாந்த மகாதேசிகன். ஸ்ரீஸ்துதி, தயாசதகம் எல்லாம் இந்த விஷயத்தை தான் சொல்றார். கிட்டக்க போயிட முடியுமா? ரெண்டாவது, மேலோட்டமா சொல்றேன், பிரியம் இருந்தா யாரோட யார் வேணாலும் ஸ்நேகமாக முடியும். இப்ப நீங்க மனுஷ ஸ்திரீ, நான் குரங்கு, 2 பேரும் பேசிட்டு விளையாடு இப்படி சொன்ன உடனே நம்பி 3வது தடவை நீ ராமாயணம் சொல்லு, ராமச்சரித்திரத்தை சொல்லு, நான் கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல ஆஞ்சநேயர் ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்றதே சொன்னார். என் ஜென்மா பாக்கியம் அடைஞ்சது. என்ன, நான் ராமனோட மாசக்கணக்கில் தான் பழகியிருக்கேன், நீங்கள் வருஷக்கணக்கில் பழகியிருக்கேன். வருஷக்கணக்கில் பழகின உங்களுக்கு ராமனை பற்றி நன்கு தெரியுமா? மாசக்கணக்கில் பழகின எனக்கு நன்கு தெரியுமா?
மாசக்கணக்கில் பழகின என்னை கூப்பிட்டு ராமனை பற்றி சொல்லு ராமனை பற்றி சொல்லுன்னு சொல்கிறதுலேருந்து நான் ராமனை நன்னா பழகியிருக்கேன்னு தெரியாது. மனசில் கதை நான் விடாமல் கதை கேட்பேன்னு சில பேர் சொல்லுவாள். கதை கேட்டா மட்டும் போராது, கதையை மனசில் வாங்கிக்கணும், அனுபவிக்கணும். அப்படிங்கிறது தான் விஷயம். நான் அனுபவிச்சிருக்கேன், ராம குணங்களை மனசில் வாங்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு அது இப்படிங்கிறது உங்கள் மூலமாக எனக்கு நிரூபணம் ஆறுதுன்னு 3வதா ராமனுடைய குணங்களை வர்ணிச்சுட்டு மனசு முழுக்க ராம தியானத்திலேயே சீதை இருக்கும்போது ஆஞ்சநேயர் அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறார். பூயேவ மகா தேஜாஹ ஹனுமான் மாருதாத்மஜஹ அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்யய காரணாத் வனரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்குலீயகம் பிரத்யயார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா கிரஹீத்வா பிரேக்ஷமானாஸ பர்த்துः கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்த ஜானகி முதிதா பவதி சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ர சுக்லாயதே க்ஷணம் அசோபத விஷாலாக்ஷ்யாஹ ராகுமுக்த இவோடுராட். ராமநாமாங்கீதம் ராமான்னு எழுதப்பட்டதான அந்த மோதிரத்தை காண்பிக்க அதை அப்படியே மார்பலை வச்சுட்டு மார்போட மார்பா அணைஞ்சு சீதை சந்தோஷப்பட. சீதையனுடைய முகமானது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ராகுமுக்த இவோடுராட், கிரகணம் விட்ட சந்திரன் மாதிரி இருந்ததுன்னா பளிச்சுன்னு இருக்கும். சீதையை பிடிச்ச கிரகணமானது விட்டது. மேல ஒரு 2 நிமிஷம் ராம தியானத்தில் இருந்து விட்டு ஆஞ்சநேயரை பார்த்து சொன்னால் சீதை, நீ விக்ராந்தன் சமர்த்தன் பிராஜ்யன், யாராலும் தாண்ட முடியாததான சமுத்திரத்தை தாண்டினத்தினால விக்ராந்தன், ராத்திரி முழுக்க லங்கையில ஒரு பிரச்சனை இல்லாம என்னை தேடினத்தினால சமர்த்தன், கொடுக்க வேண்டிய சமயத்துல மோதிரத்தை கொடுத்ததுனால பிராஜ்யன். இந்த மோதிரத்தை நீ முன்னாடி கொடுத்துருக்கலாம், நீ ராமதூதன் இல்லைன்னு நான் சொல்லும் போது இல்லை இது அடையாளத்துக்கு உள்ள கொடுத்ததுதான், இது வேணா பாருங்கன்னு காமிச்சிருக்கலாம். அப்ப நீ கொடுக்கல, ஏன் கொடுக்கல ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னா, அப்ப கொடுத்துருந்தா சீதை அதை அனுபவிச்சிருக்க மாட்டா. ஏன்னா மனசு முழுக்க ராவணனை நினைச்சிருந்ததுனால ஒரு கால் கோபத்தில் பிடுங்கி தூக்கி போட்டாலும் போட்டிருப்பாள். அந்த எண்ணத்தை மாற்றி ராமனை நினைக்க முடியுமா பண்ணி அப்புறம் அந்த மோதிரத்தை கொடுத்த அப்புறம் அதை அனுபவிக்க முடிஞ்சதோடு. அதனால நீ பிராஜ்யன். ராமனுக்கு என் நினைவு இருக்கா, லட்சுமண சுவாமிக்கு என் நினைவு இருக்கா? ராமர் தர்மங்களை அனுஷ்டானம் பண்றாரா, தெய்வத்தை ஆராதனம் பண்றாரா, தைரியத்தை இழக்காம இருக்காரா? ஒரு வாழ்க்கையில ஒருத்தன் கஷ்டம் வரும்போதுதான் தெய்வத்தை நன்னா பிடிச்சுக்கணும். பெரும்பாலானவ அப்பதான் அதைரியத்தை அடைவான். 2 காரணத்தினால தெய்வத்தை பிடிச்சுக்கணும். நமக்குள்ள பிரச்சனையை தாண்டறதுக்கு மட்டும் இல்லை, பிரச்சனையை தாண்டுற காலத்துல மனசு பக்குவமா இருக்கணும். தாண்டறதுக்கு மனசுல ஒரு சக்தி வேணுமே. எப்படி இருந்தாலும் பகவத் கிருபையில தாண்டிடுவோம்னாலும் அதை தாண்ட காலம்னு ஒன்று இருக்கணும். அது ஈஸ்வரானுகிரகம் இல்லாமல் அந்த சக்தியை அடைய முடியாது. அதனால தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் பகவானை பிடிச்சிக்கணும், பகவானை பிடிச்சிக்கணும். துக்கத்தை தரணம் பண்ணணும்னா பகவத் சரணத்தை தவிர கதி கிடையாது அப்படின்னு புராணங்கள்லாம் பெரியவாள்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது. 2வது காரணம், ஒரு மனிதனுடைய முயற்சியானது ஈஸ்வர அனுகிரகத்தை அடையும் போதுதான் பலித்தமாறுது. என்னதான் நாம் முயற்சி பண்ணினாலும் பலிக்கணுமே. பூமியை உழுது விதையை போட்டு ஜலத்தை போட்டு எருவை போடலாம், முளைக்கணுமே. முளைக்காமையே போயிடுத்துன்னு முளைக்காம போகிறது இருக்கு. இது வரைந்தானே நம்ம முயற்சி. அதுக்கு மேலே முளைச்சி அது செடியாகி அது பலனை கொடுக்குறதெல்லாம் ஈஸ்வர சக்தி தானே, நம்ம சக்தி கிடையாது. அதனால ஈஸ்வர அனுகிரகம் சேரும்போது தான் அந்த காரியம் பலிதத்தை கொடுக்கும். என்னை அடையணுங்கிற முயற்சி இருக்கா ராமருக்கு? என்னை அடையறத்துல முயற்சி பண்றதுக்கு லட்சுமணன் உறுதுணையா இருக்கானா? இப்படிலாம் சீதை கேள்வி கேட்க ஆஞ்சநேய சுவாமி சொன்னார்,
உங்கள் நினைவு இருக்கான்னு ஒரு வார்த்தையில் கேட்டுட்டே இல்லையம்மா. உங்கள் நினைவை தர வேற எதுவுமே கிடையாதம்மா ராமனுக்கு. நம்ம அம்சம் ராகவோ பூந்தே நச்சாபி மது சேவத்தே வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஸ்நாதி பஞ்சமம் நைவதம் ஷான்னமசகானி ந கீட்டான்ன சரீஸ்ருபானி ராகவோபனயேத்காத்ராத் त्वद्गतेनान्तरात्मना नित्यं ध्यानपरो रामः नित्यं शोकपरायणः नान्यच्चिन्तयते किञ्चित् सतु कामवशङ्गतः अनिद्रः सततं रामः सुप्तोऽपि च नरोत्तमः सीतेति मधुरां वाणीं व्याहरन् प्रतिबुध्यते दृष्ट्वा फलं वा पुष्पं वा यद्वान्यत् सुमनोहरं बहुशः प्रियेत्येवं स्वसंस्त्वामभिभाषते सदेवि नित्यं परितप्यमानः त्वमेव सीतेत्यभिभाषमानः धृतौ व्रतो राजसुतो महात्मा तवैव लाभाय कृतप्रयत्नः स राम संकीर्तनवीत शोका रामस्य शोकेन समान शोका. கல்லும் கரையிற மாதிரி சொல்றார். சாப்பிட்றதில்லை, பேசுறதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றார், அதுவும் சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு. அதுவும் சில நாள் சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே தூங்க முடியல. தூக்கத்திலேயே சீதேன்னு கத்துறார். உடம்புலெல்லாம் எறும்பு பாம்பு புழு எல்லாம் ஏறி போகிறது அப்படியே பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க. ஏன்னா மனசு அங்கே இல்லாததுனால அந்த உணர்ச்சியே இல்லை. மனசு முழுக்க உங்கள்கிட்ட இருக்கு. உங்களை அடைவதற்கு ராமருக்கு முயற்சி பண்ணுறாரான்னு கேட்டுட்டே அம்மா. அவர் பண்ணின முயற்சியினுடைய பலன்தான நான் நிற்கிறேன், உங்க முன்னாடி நிற்கிறேன். ராமனுக்காவது துக்கத்தை சமாதானப்படுத்துவதற்கு லட்சுமணன் இருக்காருமா பக்கத்துல. லட்சுமணனுடைய துக்கத்துக்கு சமாதானத்துக்கு ஆளே கிடையாது. லட்சுமணனை யார் சமாதானப்படுத்துவா? இப்படிலாம் சொல்ல சீதை ரொம்ப சந்தோஷமும் அடைஞ்சால், வருத்தமும் அடைஞ்சாள். அதனால அவ சொல்றாள், ஒரு குடம் அமிர்தத்தில் ஒரு டிராப் விஷம் விட்டா மாதிரி உன்னோட பேச்சு இருந்தது. அமிர்தம் விஷசம்சிருஷ்டம் துவயாவானர பாஷிதம். ராமன் என்னையே நினைச்சிட்டு இருக்கான், என் பேரையே சொல்றான், என் தியானமாவே இருக்கான்னு சொல்றது அமிர்தம். தூங்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்றது விஷம். இப்படி ஒரு காலம் வந்ததேடா ஆஞ்சநேயா. இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னு சொன்னா, விதி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. விதிர் நூனம் அசம்ஹாரியா பிராணினாம் பிளவகோத்தமா சௌமித்ரிம் மாஞ்சதா மஞ்ச வியசனை பஸ்ய மோகித்தான். எப்பேற்பட்ட லட்சுமண சுவாமி, எப்பேற்பட்ட ராமபிரான், இவர்கள் இருக்கிறதே எனக்கு ஒரு கஷ்டம் வருமா? இப்படி பரட்டி போட்டா மாதிரி ஆயிடுது வாழ்க்கைங்கிறது. இப்படிலாம் சொல்ல நானும் ராமனும் சேருவோமா? நீ சமாதானமா பேசாத, உண்மையை சொல்லு. ஏன்னா நீ தாண்டி வந்துட்டு சமுத்திரத்தை மற்றவாளால தாண்ட முடியுமா? அப்படி என்னமா நினைச்சுட்டேன்? மற்ற குரங்குகள் எல்லாம் என்ன நினைச்சேன்? நீங்க இந்த சுக்ரீவனுடைய சன்னிதானத்துல இருக்கிற குரங்குகள்லயே மட்டமான குரங்கு நான் தான் ஆஞ்சநேயன். அதுக்கெல்லாம் அசாதாரணமான குரங்கு. நிச்சயமா ராமர் வருவார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஒரு பயம் இருந்ததுன்னா என் முதுகுல ஏறிக்கோங்க, நான் கொண்டு வரேன். அப்ப சீதை மாட்டேன்னா. ராவணன் என்னை தூக்கின்னு வந்தான்னா என்னால் தவிர்க்க முடியாத விஷயம். உதாரணம், டிராவல் பண்ணும்போது பஸ்லையோ ரயில்லையோ ஒரு ஸ்திரீ மேலே ஒரு புருஷன் இடிக்கிறான்னா அதை தவிர்க்க முடியாது. கூட்டத்தில் தவிர்க்க முடியாமல் இடிக்கிறதுக்கும் தெரிஞ்சு இடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது மாதிரி சாஸ்திரங்கள்ல சில விஷயம். நான் புத்திபூர்வமாக உன் முதுகுல ஏற மாட்டேன், உன்னை தொட மாட்டேன். ரெண்டாவது, நீ என்னை தூக்கின் போய் ராமன்ட்ட கொடுத்தா அது ராமருக்கு பெருமையும் கிடையாது. ராமர் இங்கே வந்து என்ன ஆக்ஷன் போனாதான் அவருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை.
அப்போ உங்களை பார்த்ததுக்கு அடையாளம் கொடுங்க. ஒரு சரித்திரம் சொன்னால் காகாசுர விற்த்தாந்தம்னு தன் தலைப்பில் முடிஞ்சு வச்சிருக்கக்கூடியதான ஒரு ஆபரணம் சூடாமணின்னு அதை கையில் கொடுத்தா. எல்லாமே சரித்திரம் மாதிரி இருக்குமே தவிர அதுலேயே பாவத்தை காண்பிக்கிறான். பகவான் மோதிரத்தை கொடுத்தது, சீதை சூடாமணியை கொடுத்ததுடைய பாவம் என்னன்னா, மோதிரம் கையில் இருக்கும், பகவத் ஹஸ்தம் இருக்கே எப்போதும் அபயஹஸ்தமாக தான் இருக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் பகவான் இப்படி தானே வச்சுருப்பார். அந்த அந்த கையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி கவலைப்படாதே அப்படிங்கிறதுக்கு மோதிரம். தலையில் வச்சிருக்கிற சூடாமணி உங்களை சரணாகதி பண்ணுறேன்னு காண்பிக்கிறது. மூணாவதா சித்திரக்கூடத்தில் நடந்த இன்னொரு கதையை சொல்ல, நீ போகிற பாதையெல்லாம் மங்களமாக இருக்கட்டும், உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. மனசோகி மம பிரீதி உட்பண்ணா தவ தரிசனாத்துன்னா. இதெல்லாம் ஆச்சரியம். ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் எப்போ தெரியுமா இருக்கும்? மகாலட்சுமியால் தான். பாக்கெட்டில் 10 ரூபாய்க்கு மேலே 100 ரூபா இருந்ததுன்னா சின்ன சின்ன இருக்க மாதிரி இருக்கும். பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னா டல் அடிக்கிறான். அன்னைக்கு முழுக்க வல்லு வண்ணுன்னு வேளாம், எரிஞ்சு வேளாம். இது உலகத்தில் உள்ளவாளுடைய இயல்பு. இப்படி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய ஸ்வரூபிணியான மகாலட்சுமி சொல்றால், ஆஞ்சநேயா உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு அத்தனை பெருமை. எந்த ஒரு மூர்த்திக்கும் இல்லாததான ஒரு பெருமை ஆஞ்சநேயர். எங்க பாருங்க கோவில் முளக்கலப்படுறது. அது மட்டும் இல்லை, கோவிலா இல்லாமல் இது மாதிரி ஒரு கோவில் ஏதாவது ஒரு தூண்ல ஆஞ்சநேயர் இருந்தால் கூட ஜனங்கள் விட்டு வைக்கவில்லை அவரை. அது மேலே சித்தூருக்கு தடவி, வெண்ணையை தடவி, வெத்தலை மாலையை போட்டு, அது யார் சொன்னாலும் எனக்கு புரியல. நானும் புஸ்தகம் முழுக்க தேடுறேன். அவரோ பிரம்மச்சாரி, அவருக்கு எங்கேருந்து வெத்தலை மாலை வந்ததுன்னு புரியல. ஏதோ பழக்கத்தில் சிலதெல்லாம் சம்பிரதாயங்களில் எங்கேயோ உள்ளதை எடுத்து எங்கேயோ வச்சுக்குவான். அது நாளடைவில் அதுவே பழக்கமாக போயிடும். எலுமிச்சம்பழம் இருக்கே, அதை பலி கொடுக்கணும், கட் பண்ணி வைக்கணும். பூசணிக்காய் எலுமிச்சம்பழம். இன்றைக்கி அதை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதில் உள்ள மூடியில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு ஏற்றி இன்னும் என்ன நடக்கும்னே புரியல. இதெல்லாம் மௌட்டியம்னு பேர். இதை தொடர்ந்து செஞ்சால் நாளைக்கு 4 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இதை செய்யறையே இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டால் சொல்ல வேண்டாமா? கொஞ்சம் யோசனை. சில காரியங்கள் அந்த பழக்கத்தை மாற்றிக்க. மாவிளக்கு தீபம்தான் போடுவான். பிண்டத்தில் தீபம்ங்கிறது நம்ம சரீரத்தை பிண்டமாக நினச்சி போடுறது. அதுதான் சம்பிரதாயத்தில் இருக்கு. இந்த ஆஞ்சநேயருக்கு இவ்வளோ பெருமையை சீதை சொன்னதுனால, ஆஞ்சநேயர் நான் தங்கிட்டு போகிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நான் லேட் பண்ணேன்னா நீங்கள் ராமனோட சேர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நீ இப்பயே கிளம்பு, சாப்பிட்டுட்டு போகும். வெளியில் வந்து யோசனை பண்ணுறார். சீதையை பார்த்தது மட்டும் காரியம் இல்லை, சத்ருவனுடைய பலாபலம் தெரிஞ்சுக்கணும். அசோகவனத்தை அழிச்சார். அசோகவனம்ங்கிறது ஒரு பெரிய கார்டன். அங்கே தான் ராவணன் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிற இடம். அது ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பணக்காரர்களுக்கு பங்களா இருக்குது எல்லாம். அது மாதிரி லங்கையிலேயே ஒரு இடம் வச்சுருக்கான், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. சைத்திய பிராசாதம்னு பேர். அது அதை வந்து ஜேசிபிலாம் கொண்டு வந்து ஆஞ்சநேயர் இடிக்கல. 2 தடவை மேலே ஏறி ஜெய் சீதாராம்னு குதிச்சார். தரமட்டமாக படிச்சு 4 மரத்துக்கு தாவி குதிச்சார். இல்லை பூமியில் புதஞ்சி போயிடுது. ராட்சசிகள்லாம் போய் சொன்னார் ராவணன்ட்ட. ஒரு குரங்கு வந்து அட்டகாசம் பண்ணுறது, ஏதோ வழி தவறி மாறி போயிடுத்து குரங்கு வந்திருக்குன்னு நினச்சிருந்து ஒரு 4-5 ராட்சசால குரங்கு பிடிக்கிறதுக்கு ராவணன் அனுப்பிச்சான். அவனை வதம் பண்ண 80,000 ராட்சசால அனுப்புகிறான். 80,000 பேரையும் வதம் பண்ணினார். 7 மந்திரிகுமாரர்கள், 5 சேனாதிபதிகள். ராவணனுடைய மூத்த பையனுக்கு அக்ஷயகுமாரன்னு பேர். அவன் எல்லாரையும் வதம் பண்ணான். ராமாயணத்திலே ரொம்ப பலசாலி அக்ஷயகுமாரன் தான். கும்பகர்ணன் அக்ஷயகுமாரன் தான். ஏன்னா இவெல்லாம் வரதான பலம். வரதான பலம்னா பிரம்மா சில தேவதைகளை பூஜை பண்ணி ஒரு சக்தியை பெற்றவா. பை பர்த்திலேயே சக்தியா உள்ளவன் அக்ஷயகுமாரன். அவனை எப்படி வதம் பண்ணினார் ஆஞ்சநேயர்னா, ஆகாசத்தில் போய் அவன் காலை பிடிச்சி சுழட்டி தரையில் அடிச்சார் ஒரு அடி.
பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி செதறி போனோம். அதனாலேயே ஆஞ்சநேய சுவாமிக்கு அக்ஷஹந்தாரம்னு டைட்டில் கொடுத்தார் வால்மீகி. ராவணனை கொன்னத்துக்கு ராமருக்கு டைட்டில் கிடையாது, இந்திரஜித்தை கொன்னத்துக்கு லட்சுமணனுக்கு டைட்டில் கிடையாது, ஆஞ்சநேயருக்கு டைட்டில். ஏன்னா அவ்வளோ பலசாலியம். அவனை கொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு ராவணனுடைய 20 கண்ணிலேருந்தும் ரத்தம் வந்தது. நானே போகிறேன்னா அப்புறம் இந்திரஜித்து வந்து சில மேஜிக்லாம் பண்ணி பிரம்மாஸ்திரத்தை போட்டு ஆஞ்சநேய சுவாமியை பிடிச்சுட. அவரை பிடிக்க முடியாது. பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படுறேன்னு பிரம்மாவுக்கு சொல்லியிருக்காரு. மற்ற எந்த அஸ்திரமும் அவரை ஒன்றும் பண்ணாது. இந்த ராட்சசாலாம் கயத்தினால கட்டி கொண்டு போய் ராவணனுடைய சபையில் வைக்க, தன்னுடைய உடம்ப யோக மகிமையினால இலக்க வச்சு அந்த கயத்தெல்லாம் அவிழ்த்துண்டார். தன்னுடைய வாளுனால ஒரு ஆசனத்தை போட்டு அது மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். ராவணனை பார்க்கிறார். தமுத்வீக்ஷ்ய மகாபாஹும் பிங்காட்சம் புரதகிருதம் கோபேன மகதா விஷ்டா ராவணோ லோக ராவணா. எதிர்த்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த வாழை சுருட்டி அது மேலே சீட்டா வச்சு உட்கார்ந்துட்டார்னு வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது, மற்ற ராமாயணத்தில் இருக்கு. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார், தம் உத்வீட்சியன்னா. நிமிந்து பார்த்தான் ராவணன். நிமிந்து யாரை பார்ப்போம்? நமக்கு சமானமாக உள்ளவாளையும் நிமிந்து பார்க்க மாட்டோம், நமக்கு கீழே உள்ளவாளையும் நிமிந்து பார்க்க மாட்டோம். நமக்கு மேலே உள்ளவாளை தானே நிமிந்து பார்ப்போம். அப்படி நிமிந்து பார்க்குற மாதிரி உட்காண்டிருக்காரு. அதனால் ரொம்ப கோபத்தை அடைஞ்சான். ஈவன் சங்காஹதாத்மா, பலவிதமான எண்ணங்கள்லாம் வருது. இது யாராக இருக்கும், யார் வந்திருப்பா, யாரோடெல்லாம் இவனுக்கு சண்டையோ அதெல்லாம் ஞாபகம் வரும். பிரகஸ்தனை விட்டு விசாரிக்க சொல்ல ஆஞ்சநேயரும் ராவணனை பார்க்கிறார். அவனுடைய தைரியம், அவனுடைய தேஜஸ், அவனோட காந்தி இதெல்லாம் அவருக்கும் பிரமிப்பா இருக்கு. பிரகஸ்தன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். நான் யார் அனுப்பிச்சும் இந்திரனோ யமனோ வருணனோ குபேரனோ அனுப்பிச்சு நான் வரலை. நான் வேஷம் போட்டுட்டும் வரலை. நான் ஒரிஜினலாக குரங்கு. நான் ராமதூதனாக வந்திருக்கேன், ராஜ காரியமாக வந்திருக்கேன். ராமருடைய மனைவி காட்டில் காணா போயிட்டான். அதை தேடின்னு வரும்போது சுக்ரீவன்கிற வானர ராஜாவோட ராமருக்கு நட்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக வாலியை வதம் பண்ணினார். சுக்ரீவனுக்கு ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். சுக்ரீவன் குரங்குகளை தேடுவதற்கு அனுப்பிச்சான். நான் சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் வந்து அசோகவனத்தில் சீதையை பார்த்தேன். அது வருந்த சொல்லிட்டு பேசாமல் இருந்தான். ராவணன் என்ன பதில் சொல்றான்? ஜாக்கிரதையாக பேசுகிறான். பேச்சிருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் பேசும்போதே அந்த பேச்சில் மாட்டிக்க கூடாது. வார்த்தையில் பேசுறவாள் அந்த அர்த்தத்தை நேரடியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தையும் விடக்கூடாது. நீ என்னதானே சொன்னேன்னு அவன் கேட்கக்கூடாது, அவனை தான் சொல்லணும். வேணும். உங்க ஆத்துல சீதையை பார்த்தேங்கிறார், நீ தூக்கின்னு வந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு மேல ஒரு விஷயம், அது 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 பிறந்து அவன் பேசாம இருந்ததுக்கு அப்புறம் மேல பேசினார். நீ ரொம்ப புத்திசாலி இல்லையா ராவணா, மகா பிராஜ்யன் இல்லையா, இப்படி சீதை வந்து பரதாரம் இல்லையா, பிறருடைய மனைவி இல்லையா, நீ தூக்கின்னு வரலாம். நீ என்ன நினைக்கிற? நீ பண்ணின புண்ணியங்கள்லாம் உன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிற, தர்மங்கள்லாம் காப்பாற்றுன்னு நினைக்கிற. தர்மம் பண்ணி புண்ணியம் பண்ணின கையோட பாவத்தை பண்ணினா கொஞ்ச காலம் சௌக்கியமா இருக்கா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த புண்ணியத்தோட கணக்கு ஓடின்னு இருக்கிறதுனால. அப்ப நாம என்ன நினைப்போம்னா, நாம பண்ணின பாவம் நம்மளுக்கு ஒண்ணு பண்ணலன்னு நினைப்போம். அப்படி இல்லை ராவணா, புண்ணியத்தோட கணக்கு முடிஞ்ச உடனே தான் பாவத்தோட கணக்கு ஆரம்பிக்கும். நீ பண்ணின பாவத்தோட கணக்கு ஆரம்பிச்சாச்சுங்கிறதுக்கு அடையாளம் தான் நான் வந்ததுன்னா. உங்கள் லங்கையில் நான் கால் எடுத்து வச்சது, அசோகவனத்தை அழிச்சது, ராட்சசால வதம் பண்ணினது, உன் புள்ள இந்திரஜித்து கட்டின்னு வந்துட்டான் சாமர்த்தியம்லாம் நினைக்காத. இந்திரஜித்து போட்ட பிரம்மாஸ்திரம் விட்டுடுத்துன்னு எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். அதையும் தாண்டி உங்ககிட்ட வந்து நான் உட்கார்ந்து பேசுகிறேன்னா உனக்கு நல்லது சொல்லணுங்கிறதுக்காக தான். நீ பண்ணுற தப்புனால உனக்கு மட்டும் ஆபத்தில் ராவணா, லங்கையே எரிஞ்சு போயிடும்னா. நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானவான் இல்லை ராமர்.
உன்னை விட பலசாலியா இருக்கக்கூடிய வாலிய ஒரு பானத்தினால வதம் பண்ணியிருக்கான். ராவணனை விட பலசாலி வாலி. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ. நீ வரன் கேட்டதுல பிரம்மாட்ட மனிதனையும் குரங்கையும் தவிர்த்து யாராலையும் மரணம் கூடாதுன்னு கேட்ட. அந்த மனிதனும் குரங்கும் ஒன்று சேர்ந்துருக்கு. நான் வந்திருக்கேன். இதெல்லாம் ஜாக்கிரதைப்படுத்திக்கோ. நீ புத்திசாலி, தப்பு பண்ணாது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யம், இந்த பெருமை, இந்த வசதி, இந்த சௌக்கியங்கள்லாம் லாட்ரி சீட்டில் வந்தது இல்லைடா. ராவணா ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்ணி 10 மாதம் பதவியில் இருக்கிறதுக்குள்ள 100 கோடி சம்பாதிக்கிற மத்தியில் அது மாதிரி திருட்டுத்தனமாக வந்த சொத்தா? இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்த சொத்து. 10 தலையை அறுத்து ஹோமம் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணி அடைஞ்ச சொத்து இது. இது அழிச்சுக்காத ராவணா, வேண்டாண்டா அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியாமல் இந்த குரங்கை கொல்லுன்னா. அப்புறம் தூதனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வாளில் தீ வச்சுட்டான். தீ வச்சா சீதையிட்ட இந்த விஷயத்தை ராட்சசிகள்லாம் சொன்னார்கள். உன்னோட பேசின குரங்கு வாளில் தீ வச்சாச்சுன்னு. சீதை ஒரு அக்னியை மூட்டி அந்த அக்னியிட்ட பிரார்த்திக்கிறான். நான் ராமனை தவிர வேற ஒருவரை நினைக்காமல் இருப்பது சத்தியமாக இருக்குமே, ஆனால் எதிவா ஏகபத்னித்துவம். அது மட்டும் இல்லை, என்னை தவிர ராமன் வேற ஒரு பெண்ணை நினைக்காமல் இருப்பது சத்தியமாக இருக்குமே, ஆனால் ஹே அக்னே, நீ ஆஞ்சநேயனை சுடக்கூடாதுன்னு சொல்லல. சீதோபவ ஹனுமதா, ஆஞ்சநேயனுக்கு ஜில்லுன்னு இருக்கணும். அதனால ஆஞ்சநேயர் வாளில் வச்ச தீ சுடவேல். இவருக்கே ஆச்சரியம், நெருப்பு எங்கேயா சுடாமல் இருக்குமா உலகத்தில்? ஏதோ ஒரு காரணம். இயற்கையில் ஒரு மாறுபாடுன்னா அதுக்கு ஒரு காரணம். ஏதோ நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஊர்வலம் முழுக்க வந்து முடிஞ்சது. ஊர்வலம் புறப்பட்ட இடத்துல தானே வந்து நிற்கும். நின்ன உடனே தனக்கு அனுகிரகம் பண்ணின அந்த அக்னி பகவானுக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும். நமக்கு யார் உதவி செஞ்சாலும் பதில் உதவி செய்யணும்னு அக்னிக்கு உதவி செய்யறது, அக்னியை பூஜை பண்ணுறதுன்னா என்ன? ஏகாதச மகன்யாசம் சொல்லி ருத்ராபிஷேகமாக பண்ண முடியும். அக்னிக்கு நெருப்பு தானே, விறக போட போட அக்னி விருத்தியாகும். அக்னிக்கு பண்ணுற பூஜைங்கிறது இந்தனம் தான். சில பேருக்கு கூட தோணும், இங்கே என்ன 10 நாள் சாதாரண புகையாக இருந்திருக்கு. 2 காரணம். ஒரு காரணம் வந்து அத்தனை லட்சம் ஆவர்த்தி. எங்கள் தாத்தா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினார் 56 வருஷம் முன்னாடி இதே இடத்துல. அப்போ கூட 6 லட்சம் ஆவர்த்தி ஹோமம் கிடையாது. சில பாராயணங்கள் இதை விட எக்ஸ்ட்ராவாக உண்டு. 6 லட்சம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணல. இங்கே 6 லட்சம் அக்ஷர லட்சம். ராமருடைய மூல மந்திரம் 6 எழுத்து. ஒரு எழுத்துக்கு 1 லட்சம் வீதம் 6 லட்சம் ஆவர்த்தி ஹோமம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எத்தனை தேவதைகளுடைய ஹோமம் இந்த 10 நாளில். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு புவனேஸ்வரியோட ஹோமம் ஒரு 70,000 ஆவர்த்தி புவனேஸ்வரி ஹோமம் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய சாநித்தியம் இது. அந்த அக்னிக்கு இத்தனை ஹோமங்கிறதே விறகு போட்டால் தானே சிறுத்தமாகும். ஏன்னா நாம் பண்ணக்கூடிய அந்த ஹவிஸானது சாம்பலா போகலைன்னா யார் பண்ணினாலும் அவளுக்கு வயத்த வலி வரும். அதனால் ஜாகிரதையாக பண்ணணும். அது ஒன்றும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்தனம் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் வரும். சாஸ்திரங்கள் சம்ஸ்காரவத்தான அக்னிக்கு சும்மா நெருப்பை மூட்டி கொளுத்தி விட்டதுனாலலாம் ஐஸ்வர்யம் வந்துடாது. இது மாதிரி யாக யஜ்யங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய அக்னிக்கு நாம் இந்தனம் கொடுக்க கொடுக்க, இந்தனம்னா விறகு விரட்டி, இதை போட போட ஐஸ்வர்யம் விருத்தியாகும்னு இருக்கு. அதனால அப்படி ஒரு இது லங்கை முழுக்க வச்சுட்டார் தீய. விபீஷணன் வீட்டை தவிர எல்லாம் அப்படியே பிடிச்சது போன்னு எரியறது. இவர் வாள் வேற எரிஞ்சுட்டு இருக்கா. அந்த வாளை கொண்டு போய் சமுத்திரத்தில் நினைச்சார். இருந்தாலும் சுபாவம்னு இருக்கும். அந்த வாள் பொசுக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டார். இன்னும் மின்ன காட்டிலும் பளபளன் ஸ்னோ தடவினா மாதிரி பளபளன் இருக்கு. பாலிஷ் போட்டா மாதிரி கொண்டு போய் நேர சீதைக்கு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணினார். ஆகாசத்தில் வர இந்த பக்கம் வந்த உடனே வானரங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியறது. ஒரு சப்தம் கொடுத்தார், கிளிக்கிலா சப்தம். குரங்குகள் கொடுக்குமே, அந்த உற்சாகத்தில் கொடுக்க குரங்குகள்லாம் அப்படி எழுந்துடுது. இவர் கொடுத்த சவுண்டுலேயே இது சந்தோஷமானதுங்கிறத புரிஞ்சுடுது. கிட்டக்க நெருங்கின உடனே கண்டேன் சீதையை இன்னும் வேற சொன்னார். ஏன்னா இதெல்லாம் நாம் பழகிறதே தெரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு க்ஷணம் பிரத்தியார சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செயல் பேச்சு, அதுதான் புண்ணியம்ங்க. பிறரை வருத்தப்பட வைக்கிற மாதிரி நாம் செயலோ நம்மளுடைய சப்தங்களோ இருந்தால் அது பாவம். அது எந்த நிலையிலையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பத்ரம் பத்ரம் இது புரியா, எப்போதும் மங்களத்தை தான் பேசணும். சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் ந புரியாத் சத்தியம் அப்பிரியம் சத்தியஞ்ச நானுத்தம் புரியாத். சத்தியத்தை தான் பேசணும், பிரியமானத்தை தான் பேசணும். சத்தியமா இருந்தாலும் அப்பிரியத்தை பேசக்கூடாது. வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சத்தியமா இருந்தாலும் சொல்லக்கூடாது. நப்ருயாத் சத்தியம் அப்பிரியம். சந்தோஷத்தை சொல்ல குரங்குகள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட இறங்கி வந்து ஒரு குட்டி சுந்தரகாண்டம் 57வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் பார்த்தா தெரியும். சுந்தரகாண்டம் முழுக்க இருக்கும். அதில் சொல்லி அங்கேருந்து கிளம்ப அங்கதான் சொன்னா நேராக லங்கைக்கு போகலாமான்னா. எதுக்குன்னா இதுவே திருப்பி ராமத்தை சொல்லி அவர் ஐஷன் வந்து இதெல்லாம் என்ன விஷயம், ஏன் போனமா 2 அறை கொடுத்துமா ராவணனை குர்ரா சீதையேன்னு சொல்லி கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுத்து இந்தாங்க உங்கள் சீதைன்னு சொல்லி கிளம்புவோன்னு சொல்லலாமா. இது மாதிரிலாம் பேச முடியுமான்னா எதுவுமே அந்த பரம்பரையை அனுசரித்து தான் அந்த பேச்சு வரும். மனசோ பேச்சோ செயலோ எல்லாம் பரம்பரையாக தான் வரும். இவன் அப்பா அது மாதிரி சொன்னவன் தானே வாலி. நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ராவணனை எங்கே கொண்டு கொடுக்க சொல்லியிருப்பேனேமா. அதனால சொல்கிறான் இவன். அப்போ ஆஞ்சநேயர் சொன்னார், ஒரு விஷயத்தை முடிவு நாம் எடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா அந்த காரியத்தை செய்யலாம். முடிவு எடுக்கிறது பகவான் தான். யார் ஹெட்டோ அவள் தான் எடுக்கணும். அதனால் ராமர்கிட்ட போய் சொல்லுவோம், நம்மளை சீதையை பார்த்துட்டு வாருனா பார்த்துட்டு வந்துட்டோம், மேலே என்ன பண்ணணும்னு ராமர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வர வழியில் இந்த குரங்குகள் தானே சீதையை பார்த்த சந்தோஷம் தாங்க முடியாமல் அதை ஒரு பார்ட்டி வைக்கலாமான்னு மதுவனம்னு ஒரு இடம். எல்லாம் ராமாயணத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் என்ன விவகாரத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு உற்சாகம்னா கூட ஒன்றே எல்லாரும் ஒரு பார்ட்டி கொடுத்துக்கிறாங்கல்ல. இதை முதல்ல ஆரம்பித்ததே குரங்கு தான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மனுஷனாக இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருந்தால் கோவிலுக்கு போவோம், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், ஒரு பூஜை பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய பழக்கங்கிறது, பாரதிய கல்ச்சருங்கிறது அதுதான். இந்த பார்ட்டி கொடுக்குறதெல்லாம் குரங்கு பழக்கம்தான். பெருசாக கொண்டாடுறது, குரங்கு கொடுத்தா மாதிரி பார்ட்டி சொல்கிறது. மதுவனம் எல்லாம் குடிக்கிறது. குடித்தா அது சுக்ரீவனோட சொந்த எஸ்டேட். அது அதில் என்ன இருக்குதுன்னு இத்தனை நாள் பிறந்த யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி செக்யூரிட்டி. அது ததிமுகன்னு ஒரு குரங்கு, அவன் கீழே ஆயிரக்கணக்கான குரங்கு காவலில் இருக்குது. இதுவோ கோடிக்கணக்கான குரங்கு. இது உள்ளே பூந்தா அதால் தடுக்கலாம் முடியல. எல்லாம் உள்ளே பூந்து அது பாட்டுக்கு புதைச்சி வச்சுருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி அது பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிக்கிறதே. அளவை சொல்கிறார் வால்மீகி, பாட்டில் வீட்டில் அப்படிலாம் கணக்கு சொல்லலை, மூக்கால சொற்ற வரைந்து குடிச்சது இல்லை. அவ்வளோ ஃபுல்லாக குடிச்சா அதோட பிரச்சனையே இல்லை. அதுக்கு ஒன்றுக்கு ஒரு குரங்குக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு தோன்றது, ஒரு குரங்குக்கு பாடணும்னு தோன்றது. இதெல்லாம் கூட தேவைலாம். ஒரு குரங்கு வயசான குரங்கு, அதெல்லாம் டான்ஸுக்கிட்டு பாட்டெல்லாம் ஆட முடியல. அதனால் ஒரு ஓரமாக கண்ணை முடிந்து தியானம் பண்ணுற மாதிரி குடித்த மயக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்க இன்னொரு குரங்கு வந்து அது காலை பிடிச்சி இழுத்து, எதுக்கு இழுக்கிறேன்னு இவன் காலை காமின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினது. உன்னை நமஸ்காரம் அவனியாவட்ட குரங்கு அது என் தாத்தா இத்தனை பேருக்கு மத்தியில் அதுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணினது. சுபாவம் தானே. இப்படி இல்லாம் குரங்குகளை வர்ணிச்சார். ஏன் வர்ணிச்சார்னா, ஒருத்தன் குடிக்கிறதுனால கெட்டவன் கிடையாது. நாம் தெரிஞ்சுக்கணும், குடிச்சதுனால ஒருத்தன் கெட்டவன் கிடையாது. குடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கிறது பொறுத்து தான் கெட்டவனா நல்லவனாங்கிறது. நல்லவனாக இருந்தால் சாத்விகமான காரியத்தை பார்ப்பான். குடிச்சிட்டு வந்து கோவிலை சுற்றி சுற்றி வருவான், இப்படி இப்படிம்மா நமஸ்காரம்மா. நல்லவனாக இருந்தான்டா. அயோக்கியனாக இருந்தால் தான் வம்பு தும்புக்கு போவான். குரங்குகள்லாம் நேர ராமபிரான்ட்ட வர, அதுக்கு முன்னாடியே அந்த காவல்காரன் வந்து சொல்லிட்டான். ராமர்கிட்ட வந்த உடனே இந்த எல்லா குரங்கும் முன்னாடி ஓடி வந்து
சீதையை பார்த்தேன்னு சொல்ல, சீதையா பார்த்தேலா, எல்லாரும் பார்த்தேலா, எங்கே இருக்கான், என்ன சொன்னார், அவள் இருக்கிற இடத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னோடனே அதை விஸ்தாரமாக சொல்ல குரங்குகளுக்கு தெரியாதனால ஆஞ்சநேய சுவாமியை பின்னாடி நகத்தினால கலப்பி விடுறது. சோதயந்தி ஹனுமந்தம் சீதா விற்த்தாந்த கோவிதம். நீ சொல்லுன்னு சொல்ல ஆஞ்சநேயர் சொல்லும் போதே சீதை முன்னாடி சொல்லிட்டான் ஒரு வார்த்தை. கிளம்பும்போது ஆஞ்சநேயா வாசாதர்மம் அவா புழுகின்னா, நானும் ராமனும் சேர்றது நீ பேசுகிற பேச்சில் தான் இருக்குன்னா. ஏன்னா நீ எப்படி என்னை பற்றி சொல்கிறேங்கிறத பொறுத்து தான் ராமர் என்னை சேர்த்துக்கிற விஷயம். சீதை ராமனை விட்டு பிரிஞ்சிருக்காள், தவிக்கிறாள், கஷ்டப்படுறாள், துடிக்கிறாள், சாப்பிடல, தூங்கல, தீர்த்தம் கூட சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அல்லவோ ராமருக்கு ஒரு தாபம் ஏற்பட்டு இந்த க்ஷணம் சீதையை பார்க்கணும், இந்த க்ஷணம் சீதையை மீட்டுன்னு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி இல்லாமல் உங்களை விட்டு பிரிஞ்சத்துலேருந்து சீதை பாட்டுக்கு கவலை இல்லாமல் இருக்காள். 24 மணி நேரம் கேபிள் கனெக்ஷன் இருக்குது, எல்லா சேனலையும் பார்த்துட்டு இருக்கா, ஒரு புஸ்தகம் விடாமல் படிச்சுட்டு இருக்கா. இப்போ சோத்தை ஆற்றுக்கே கொண்டு கொடுக்குற ஒரு கம்பெனி வேறு வந்திருக்கணும், ஆர்டர் கொடுத்து எல்லாம் அங்கேயே வந்துடுறது. சாப்பாடெல்லாம் சௌக்கியமாக சாப்பிட்டு இருக்காள்னா அப்படியே இருந்துட்டு கிளம்பி பண்ண மாட்டார் அவர். அதனால நீ சொல்றதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்ல ஆஞ்சநேயர் எப்படி சொன்னார், நான் சீதையை பார்த்தேன்னோ உங்க மனைவியை பார்த்தேன்னோ சொல்லல. ஏகவே நீதராதீனா துவயி சிந்தா பராயணா அதசையா விவர்ணாங்கி பத்மினி வஹிமாகமே. பதிவர்த்தா தர்மத்தையே நேரம் பார்த்தேன். பாதிவர்த்தியம்னு சொல்லுவார்களே ராமா, அதை நேரம் பார்த்தேன். உங்களை விட்டு பிரிஞ்சத்துலேருந்து அப்படி ஒரு தபஸ்வினியாக இருக்காள், உங்கள் சிந்தனையோடையே இருக்காள். தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஒரு தீர்த்தம் கூட சாப்பிடல. எத்தனையோ ராவணன் ஹிம்சை பண்ணியும் உங்களை அடையணும்னு உயிரை விட்டு வச்சுட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் உயிரை விடணும்னு கூட அதைரியத்தை அடைஞ்சார். உங்கள் சரித்திரம் சொல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டார். இப்படிலாம் சொல்ல சீதை கொடுத்ததான அந்த சூடாமணியை கொடுக்க ராமரால் பார்க்க முடியல. கத்கதம் ஆயிட்டார், கண்ணீர் விட்டார். லட்சுமண சுவாமியை விட்டு பாருன்னார். லட்சுமணனும் அழுதான். உடனே ஆஞ்சநேயரை பார்த்தார் ராமர். இப்படி நிற்கிறார் ஆஞ்சநேயர், தள்ளி நிற்கிறார். தாசனம் ஜவா அப்படின்னு நான் பகவான் சங்கோச்சப்பட்டார். அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பகவான் இப்படி கையை நீட்டி ஏஷ சர்வஸ்வூதோஸ்து பரிஷ்வரோஹனுவதா. ஆஞ்சநேயா, உனக்கு நான் என்னையே கொடுத்தேன், நீ பண்ணினா இந்த ஒரு விஷயத்துக்கு பதில் பண்ணணும். இதுக்கு சமானமாக பதில் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என்னதான் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி கட்டின்றார். அது வரையும் சங்கோச்சப்பட்டு தயக்கத்தோடு இருந்தவர் ராமரே பிடிச்சி இழுத்து கட்டின்றார்ன உடனே மேலே போட்டு இறுக்கி கட்டிட்டார். ராமர் தன் மார்போட மார்பா வச்சு மயா காலமிமம் பிராப்பிய தத்தஸ்ய மகாத்மனா, நீ மகாத்மான், உன்னை மாதிரி ஒரு உத்தவனை பார்க்க முடியும், எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பகவான் பரம சந்தோஷத்தை அடைஞ்சாருங்கிற பரிந்தம் இன்றைய தினம்